ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம விமன் குக்குக்கு ஒன்ஷர் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு முறை மாமாஸ். இந்த ஸ்டோரியில் வந்து லைக் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும்டா. லைக் இதுலேயே மேரேஜ், லவ், எவ்ரிதிங் வந்துட்டு அப்படியே இன்க்ளூட் பண்ணிவிடுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு 3 பேர் இருக்கிறதுனால 3 வயன், லைக் 3 வயனுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கன்ஃபியூஸ் ஆகும் யார் என்ன அப்படின்ட்டு. அதனால் ஜேகேவோட பேரை மட்டும் நான் வயனுன்னு சொல்கிறேன். அப்புறம் ஜிமின் அண்ட் வி பேர் வந்துட்டு நேம்ஸ் வச்சுக்கலாம். சம் ரேண்டம் நேம்ஸ், எப்பயும் போல் ரோசி, நிம்மியா அந்த மாதிரியே வச்சுக்கலாம். அண்டு வயன் வந்து ஜேகேக்கு கொடுத்ததுனால ஜேகே தான் ஹீரோ அப்படின்லாம் கிடையாது. 3 பேருக்குமே நான் ஈக்குவல் பார்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, விமன் குக் ஆஸ் யூஷுவல் அவங்க 3 பேரும் பிரதர்ஸு. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து 2 அக்கா, நீங்கள் வந்து சிஸ்டர்ஸு. உங்கள் அப்பாவும் அப்புறம் விமன் குக்கோட அம்மாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அவங்க வந்துட்டு கொரியாவில் இருப்பாங்க, நீங்கள் இந்தியாவில் சம் வில்லேஜில் இருப்பீங்க. ஓகேடா, போதும். இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் 3 பேரையும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்க 3 பேரை உங்களுக்கு தெரியும். பட் சின்ன வயசில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீட் ஆகி இருந்திருக்க மாட்டீங்க. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் உங்கள் தாத்தா தான் உங்கள் அக்கா ரோசியை வந்து எழுப்பிட்டுருக்காரு. ரோசி, ரோசி. என்ன தாத்தா, காலையில் என்ன உனக்கு? எதுக்கு வந்து ரோசி ரோசின்னு கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் தூங்கணும். தூங்கினதெல்லாம் போதும், ஏந்திரி, டைம் ஆகுது. பார் இப்போ என்ன டைமுன்ட்டு. 6 மணி ஆயிடுச்சு. கொரியாவில் இப்போது 9. அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு போகிறாங்க. சீக்கிரம் ஏந்திரி. அவங்களுக்கு 9னா நான் என்ன பண்ணட்டும்? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னா போட்டும் தாத்தா, என்னை தூங்க விடு தாத்தா. ரோசி, ஏந்திரிடா ப்ளீஸ், தாத்தாக்காக. அப்படின்ட்டு அவங்களும் ஏஞ்சிக்கிறாங்க. என்ன தாத்தா, என்னண்ணா? வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட சொல்லணும்ல. அது அப்பா சொல்லிப்பாரு, நம்மளுக்கு எதுக்கு? உங்கள் அப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நான் கூட சொல்லணும். அவன்கிட்ட நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்கேன், கால் போட்டு கொடுறா, நான் பேசணுன்ட்டு. அவன் கண்டுக்கவே மாட்டேன்றான். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். போடு சீக்கிரம், கால் போட்டேன்னா நான் பேசுவேன். அதுக்கு தான் வந்து எழுப்பினியா? சரி இரு அப்படின்ட்டு காலும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே ரோசி படுக்கிறா. இங்கே கொரியாவில் பார்த்தா நம்ம வி தான் வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ டே வி, தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நானா கால் போட்டால் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க, அப்படி தானே? அப்படி இல்லை தாத்தா, அது வந்து ஆஃபீஸு பிஸி ஷெட்யூல், அதான். உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், உங்கள் அம்மா சொன்னாலா? எதை பற்றி தாத்தா? அதான்டா, எனக்கும் பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் இந்தியா வரணும். எஸ் தாத்தா சொன்னாங்க. அப்புறம் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க? இந்த வாட்டியாச்சும் வருவீங்களா? தாத்தா, கண்டிப்பாக வருவோம். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். சீக்கிரம் வாங்கடா. தாத்தா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வரோம். அப்புறம் ஜங்குக், ஜிமின் எல்லாரையும் தான் சொல்கிறேன். அவங்களும் வருவாங்க தாத்தா. சரி, அப்போ நான் வச்சுட்டா? ஓகே தாத்தா அப்படின்ட்டு கால் வந்து கட் ஆகுது. இப்போ வீதா அவங்க அம்மா கிட்ட, அம்மா தாத்தா கால். ஹாண்டா, தாத்தாக்கும் பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணமா? கால் வந்துச்சு. நான் கூட உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் இருந்தேன். என்ன, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா நம்ம போகிறதுக்கு? இல்லைனா கூட எப்படியாவது நம்ம ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டே ஆகணுமா? தாத்தா பாவம் ரொம்ப வருஷமாக கூப்பிட்டுட்டே இருக்காரு, போனதே இல்லை. தாத்தா பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணமே வந்துடுச்சு. இதுக்கு போகலன்னா எப்படி? கண்டிப்பாக நான் ரீஷெட்யூல் பண்ணிக்கிறேம்மா. எனக்கு பிரச்சனை இல்லை. ஜாங்கோக் ஜிமின் என்னன்னு தெரியல, ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. சரிடா, நான் கேட்டுக்கிறேன். ஓகேம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா நீ போ அப்படின்ட்டு
அவங்க அம்மா வியை கிளப்பி விட்டுட்டு இப்போ மேலே ஏஞ்சி வராங்க ஜிமின் ரூமுக்கு தான். ஜிமினா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா உள்ளே போனதோ, டேய் இன்னுமா தூங்கிட்டு இருக்க, டைம் 9டா, ஆஃபீஸ் போல. அம்மா அது நம்ம ஆஃபீஸ் தாம்மா, டைமுக்கு போகலன்னு எவன் கேட்க போகிறாமா? எவன் கேட்பான்? வீ தான் கேட்பான். அவன் கடக்கிறான், நீ விடுமா, நல்லா கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது, கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் லேட்டாக போய்க்கிறேன். டேய் ஜிம்னா ஏந்திரி 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 அப்படின்ட்டு அப்படியே போய் எழுப்பி விடுறாங்க. அவரை அப்படியே ஏஞ்சி உட்கார்றாரு. என்னம்மா? ஜிமினா, தாத்தாக்கும் பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போதான், நம்ம இந்தியாவுக்கு போகணும், உனக்கு ஷெடியூல்ஸ் என்ன ஃப்ரீயாக இருக்கா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். இப்போ அவர் வெடுக்கு நைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்தியாவுக்கு போகிறோமா? ஆமாம் ஜிமினா. ஐயோம்மா, ஷெடியூல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ரீஷெடியூல் பண்ணிக்கிறேன், நம்ம இந்தியா போகிறோம், வைப் பண்ணுறோம். அத்தனை நீயா? கரெக்டு தான். சரி, அப்போ உங்ககிட்டேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் வராதுல்ல? வராதுமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்க போங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டுக்கோங்க, நான் டைமுக்கு அங்கே இருப்பேன். சரிதான் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் போயிட்டு ஜங்குக்காக தான் போகிறாங்க. ஜங்குக்கா வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்காரு. டே ஜங்குக்கா. மா சாரிம்மா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இதோ வந்துடுறேன். இல்லைடா அதுக்கு இல்லை. அப்புறம் வேற என்னம்மா? அது தாத்தாக்கும் பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போதான், கால் வந்துச்சு, இந்தியாவுக்கு போகலான்னு இருக்கோம். தாயங்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் கேட்டேன், ஓகே போகலான்னு சொல்லிட்டாங்க. அதான் ஒரு வார்த்தை அவங்ககிட்டையும் கேட்கலான்ட்டு. ஓ, அப்போது அண்ணாக்கெலாம் ஓகேவாம்மா? ஷெடியூல்ஸ் இருந்தால் கூட ரீஷெடியூல் பண்ணிக்கிறோம், ப்ராப்ளம் இல்லை, போகலான்னு சொன்னாங்க. அப்போ ஓகேம்மா, அண்ணாங்களுக்கே நோ ப்ராப்ளம்னா எனக்கு என்ன இருக்குது? ஓகேம்மா போகலாம். அப்பா, அப்போ 3 பேருக்கும் ஓகே. நான் அப்போது ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் பார்த்து புக் பண்ணிடலாம்ல? ஏம்மா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்படியே தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் இங்கே பிரேக் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி உங்கள் கேரக்டர்ஸை நான் இன்ட்ரடக்ஷனில் சொல்ல மறந்துட்டேன். நீங்களாம் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத நான் இங்கே சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். வியோட பேர் ரோசி, ஜிமினோட பேர் நிம்மி, ஜங்குக்கோட பேர் வயன். வயன் ரொம்ப பயப்படுற டைப், கொஞ்சம் ரொம்ப நீங்கள் பேச மாட்டீங்க, ரொம்ப சைலண்ட்டாக, அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் பெருசாக எதுவும் எடுத்துக்காமல் ரொம்ப பணிவாக இருப்பீங்க, அந்த மாதிரி டைப்பு. ரோசி எப்படின்னா ரொம்ப குறும்பு, எதுவாக இருந்தாலும் ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பர்சன். நிம்மி அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டா, ரொம்ப கம்மியாக தான் பேசுவா, இல்லை ரொம்ப ஓவராக போகிறாங்க அப்படின்னா அப்படியே சாவேஜாக ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவா, அந்த மாதிரி டைப்பு. நம்ம வீமன் குக் எடுத்துக்கிட்டால் சேம் ஜேகே அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், அந்த மாதிரி டைப்பு. ஜிமின் ஜாலி டைப், லைக் எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறது, நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி டைப் ஜிமின் இருப்பார். வி லைக் அவரோட ஒர்க் அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறது, அந்த மாதிரி டைப். அவருக்கு தேவைன்னா என்னதோ அதை மட்டும் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான். ஓகேடா, இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் 2 அக்கா ரோசி, நிம்மி 3 பேரும் உட்காந்துட்டு சம்திங் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், ஏண்டி எந்த வேலையும் இல்லையா, 3 பேர் உட்காந்துட்டு சும்மா வெட்டிக்கதை பேசிகிட்டு இருக்கீங்க? என்னம்மா உனக்கு பிரச்சனை? ரோசி தான் பேசுகிறாங்க. இவ்வளோ நேரமாக வேலை பார்த்தோம், இப்போ தான் உட்காந்து ஏதோ சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே வந்துட்டேன், என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லடி, அங்கே உங்கள் அத்தை ஃபேமிலி இந்தியாவுக்கு கிளம்பிட்டாங்களாம், அவங்க வந்துட்டுருக்காங்க, வீடை பார்த்தா கேவலமாக இருக்குது, வாங்க வாங்க சீக்கிரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணலாம். க்ளீன் பண்ணணுமா? ஆமாம் ரோசி பண்ணணும், வா ஏந்திரி. நிம்மி, வயன் வாங்க, எல்லோரும் வாங்க, போங்க, ஒரு ரூம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சம் மெய்ட்ஸையும் நான் கூப்பிட்ருக்கேன், எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம், அங்கேருந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ரோசியும் போகிறான். அப்படியே தான் நீங்கள் 3 பேரும் அப்புறம் சம் மெய்ட்ஸு உங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே பல செம்மையாக ஜொலிக்குது வீடு. இப்போது ரோசி தான் நிம்மிக்கிட்ட, பாத்தியாடி என்னம்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வீடு இந்தளவுக்கு ஜொலிக்குது. ஆமாம் ரோசி, பா என்னம்மா க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் வேறு, அக்கா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அப்படியே 2 பேரும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லடி, இங்கே பாருடி,
நம்ம வீட்டை மாமா அத்தை அப்புறம் அத்தை பசங்க இவங்க எல்லாரும் வராங்கன்னு சொல்லி இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பாத்தியா நம்ம அம்மாவோட அலப்பற அப்படின்ட்டு அவ சொல்லியிருக்கா. நீங்களும் அப்படியே தான் கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே தான் இப்போ உங்கள் தாத்தா வந்துட்டு ஏம்மா உங்கள் அத்தைக்கிட்ட ஏதாவது ஃபோன் வந்ததா? தாத்தா ஏன் தாத்தா முடியல தாத்தா, ஃபோன் வரணும் தாத்தா. அவங்க வர்றதுக்கு நைட் ஆகும், அதுக்குள்ளே நீ இங்கே கொதிச்சுட்டு இருக்க, வெயிட் பண்ணு. நைட் ஆனாதான் அவங்க ஃப்ளைட்டே இறங்குவாங்க, ஓகே புரியுதா? போரேது போ அப்படின்ட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. இப்போ நிம்மியா ரோசி தாத்தா பாவம்டி, ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தார். அதான் பாவம் எப்போ வருவாங்கன்னு கேட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ஆமாக்கா, அதனால தான் பாவம் தாத்தா கேட்டுக்கிட்டே இருக்கார் போல். இப்போ ரோசி அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்குறா. போதும் இந்த எமோஷ்னல் ட்ராமாலாம், போங்கடி போய் வேலையை பாருங்க அப்படின்றா. அப்படியே தான் நீங்கள் எல்லோரும் போகிறீங்க, உங்களோட வேலையெல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸு ரொம்பவே லைட் நைட் ஆகுது. ரோசி நிம்மி அப்போ நீங்கள் 3 பேருமே உட்காந்துட்ருக்கீங்க. செம்ம தூக்கம் வருது. இப்போ நீங்கள் தான் அக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுக்கா. ஆமாம் எங்களுக்கெல்லாம் தூக்கம் வரல பாரு, ஏன்ச்சி பெல்லி டான்ஸில் ஆடிட்டுருக்கோம். சும்மா இருடி, நீ வேற கடுப்பேற்றிட்டுருக்க. இப்போது நிம்மி அம்மா போய் தூங்கட்டா, அப்படியே உங்கள் அம்மா உங்களை முறைக்கிறாங்க. இப்போ ரோசி ஏம்மா முறைச்சிட்ருக்க? பின்ன அவங்க வர்றதுக்கு நாங்கள் ஏம்மா வெயிட் பண்ணணும்? தூக்கமாக வருதுமா, ப்ளீஸ்மா எங்களை விட்டுடுமா, காலையிலேருந்து வேலை வாங்கிட்டே இருந்தேன், முடியலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. வாயை மூடிட்டு இப்போ இல்லைன்னு வைங்களேன், 3 பேரோட கார் உடச்சிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கார் சவுண்ட் வேறு கேட்குது. இப்போ ரோசியா ஆமாம்மா காலெல்லாம் உடக்க தேவையில்லை, வந்துட்டாங்க, வா சீக்கிரம் ரிசீவ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம் அப்படியே வெளியில் ஓடுறா. அவள் பின்னாடியே நீங்கள் அப்புறம் நிம்மி எல்லாருமே ஓடுறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் பின்னாடியே வராங்க. அப்படியே தான் உங்கள் அத்தை ஃபேமிலியும் வராங்க. எல்லாரையும் அப்படியே உள்ளே இன்வைட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அம்மா அண்ணி எங்கே தயாங்கு ஜங்குக்கு ஜிமின் காணோம்? வராங்க கார்லேயே தூங்கிட்டாங்க. அதான் எழுப்பிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வந்துடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. இப்போது 3 பேருமே வீட்டுக்குள்ளே அப்படியே தான் தூக்க கலக்கத்தில் வராங்க. நீங்கள் 3 பேருமே இங்கே தூக்க கலக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வந்துட்டு ரோசி வந்துட்டு தேங்க தான் பார்க்குறாங்க. பார்த்ததும் ரோசியோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. அந்த தூக்கெல்லாம் அப்படியே தெரிஞ்சிடுச்சு. அப்படியே நல்லா உத்து பார்த்துட்ருக்கான். இப்போ நிம்மியா ரோசி காது கிட்ட வந்துட்டு ஏய் ரோசி எதுக்குடி அப்படி பார்த்துட்ருக்க? அங்கே பாருடி, அவன் என்னடி அவ்வளோ அழகாக இருக்கான். என்னத? ஏய் நிம்மி நல்லா தூக்க கலக்கத்தில் வெளியில் வா, அங்கே நல்லா கண் ஓப்பன் பண்ணி பாருடி, செம்மையாக இருக்காண்டி அப்படி சொல்லிட்டு எக்ஸைட்டடாக சொல்லிகிட்ருக்கா. இங்கே தயங்கா அப்படியே தான் சைலண்ட்டாக வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் வராரு. இப்போ நிம்மி ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கா. இங்கே ஜிமினா எடுத்ததும் நிம்மியை தான் பார்க்குறாரு. வாவ் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே நிம்மியா அப்படியே தான் ஜிமினை பார்க்குறா. இதென்ன இவன் எதுக்கு இப்படி நம்மளை குறுன்னு பார்த்துட்ருக்கான்? ரொம்ப ஃப்ரீயாடாக தெரியுறோமோ? தெரிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவள் கண்டுக்காத மாதிரி அப்படியே இருக்கா. நெக்ஸ்ட் ஜங்குக் என்டர் ஆனதும் உங்களை பார்க்குறாரு. நீங்களா ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் நிற்கிறீங்க. வந்த தயங்கியும் பார்க்கல, ஜிமினியும் பார்க்கல, சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் அப்படியே தான் உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் எல்லோரும் உட்காந்துட்டு அவங்க ட்ராவல் எப்படி ஆச்சு அதெல்லாம் சம்திங்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா அப்புறம் சாப்பிட்றீங்களா? ஃபுட்டெல்லாம் ரெடியாக தான் இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். அண்ணி அது நாங்கள் வரும்போது வழியில் சாப்பிட்டுட்டோம், ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுல, பசங்க வேறு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா, அதான் ரோட்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஓ அப்படிங்களா, சரி பரவாயில்ல, ரொம்ப தூக்கம் வருதுன்னு வேறு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஜிமின் ஜங்குக் தயாங் ரோசி நிம்மி வயன் சீக்கிரம் மாமாங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரூமை காட்டுங்க. பாவண்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கட்டும், போ. இப்போ ரோசியா இதம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பட்டு தயங்கிட்ட நிற்கிறா. போகலாமா அப்படின்றா. தயங்கா அப்படின்றாரு. அப்படியே தான் அவங்க 2 பேரும் போயின்னு இருப்பாங்க.
இங்கே ஜிமின் அவராகவே ஓடி வந்து நிம்மி பக்கத்தில் நிற்கிறாரு. என்னோட ரூம் எங்கே இருக்குது, கொஞ்சம் காட்டுறீங்களா? அப்படியே நிம்மி பார்க்குறா. அப்படின்றா. அப்படியே அவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. இப்போ ஜங்குக் அப்புறம் நீங்கள் தான் 2 பேருமே சைலண்ட்டாக தான் நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா வையன் ஓடி ஜங்குக் இருக்கான் பாரு, கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட ரூமை காமி. அம்மா நானா அம்மா அவருக்கே போய்க்க சொல்ல போயிடுவார். ஏய் ஓடி நல்லா இருக்கும் பார், உங்கள் அக்கா 2 பேரும் போயிட்டாங்க, நீயும் போ, இல்லைன்னா நல்லா இருக்காது, போ. சரி போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே தான் ஸ்லோவாக போகிறீங்க. இப்போ ஜங்கு ஃபேஸ் கூட நீங்கள் பார்க்கவே இல்லை. அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டே போகலாமா அப்படின்றீங்க. அவரும் அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. இப்போ ரோசி சைடு பார்த்தா தயங் ரூமை காட்டிட்டு அப்படியே தான் தயங்க பார்த்துக்கிட்டு அட்மைன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தயாங் என்ன அதான் ரூமை காட்டிட்டால, அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, கிளம்பு. கிளம்பணுமா? இதை போகிறேன். அப்புறம் தயாங் நீ செம்ம அழகாக இருக்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. நான் சொன்னது சரியாக புரியலையோ, தூக்கத்தில் இருக்கியோ? நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆக்சுவலி எனக்கு செம்ம தூக்கம், நீங்கள் வேற வரவே இல்லையா, எங்களால் முடியல, தூக்கத்தில் தள்ளாடிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்ததும் அப்படியே நீ வீட்டுக்குள்ளே என்டர் ஆன பாரு, என் மனசாவே இல்லை, அப்படியே தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்த, எனக்கு எப்படி இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நீ அழகாக இருந்த தயாள் அப்படி சொல்லிட்டு அப்படி அவள் பாட்டு உளறிட்டு இருக்கா. தயாங்கா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல்ல, கிளம்பு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, படுக்கணும். சே சரியான ஸ்டோனாக இருப்பானோ, இவ்வளோ கதறோம், கொஞ்சம் கூட கரையவே மாட்டேன்றா கல் நெஞ்சக்காரன். சரி விடு ரோசி, அர்லி மார்னிங் பார்த்துக்கலாம். சரி தயாங் நீ தூங்கு, குட் நைட் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவள் போகிறான். இப்போது ஜிமின் சைடு பார்த்தா ஹலோ ஹாய் நிம்மியா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உங்களை தான். ஏய் நிம்மி உன்னை தாண்டி. அப்படியே ஒரு லுக்கு விட்றா. என்ன அப்படி பார்க்குற, நிறைய வாட்டி ஹலோ ஹாய்ன்னு கூப்பிட்ட, நீ திரும்பியே பார்க்கல, அதான் உன்னை தாண்டின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நான் உன்னை டீ போட்டே கூப்பிட்டுக்கிறேன். எப்படி இருந்தா என்ன, நான் உன் மாமா தானே, எனக்கு கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றாரு. இப்போ நிம்மி ஹலோ என்னை நிம்மின்னு கூப்பிடுங்க, எனக்கு அதுதான் பிடிக்கும். கூப்பிட்டுடுறேன். அப்புறம் நீ செம்மையாக இருக்க. அப்படியே முறைக்கிறா. ஏய் எதுக்கு முறைச்சிட்ருக்க, காம்ப்ளிமெண்ட் தானே கொடுக்குறேன், நீ அழகாக இருக்க, அதான் சொன்னேன். இதுதான் உங்கள் ரூம், நான் போகிறேன். என்ன இதுதான் உங்கள் ரூமுன்னு போயிட்டா எப்படி? பின்ன வேறு என்ன பண்ணணும்? அது உள்ளே ரூமை கூட சுற்றி காமிக்கலாம்ல நிம்மி. ஓ காட், ரூம் வரையும் வந்துட்டோம், உள்ளே போகிறதுக்கு என்ன உங்களுக்கு? எதுக்கடி இப்போ நீ அப்படி முறைக்கிற? உள்ளே தானே வர சொல்லி கூப்பிட்டேன், நான் உன்னை மேட்ரு பண்ணவா கூப்பிட்டேன்? என்ன சொன்ன? அது சும்மா வாய் தவறி வந்துடுச்சு. சரி நீ ஏதோ பேட் மூடில் இருக்க போல. ஓகே நிம்மி குட் நைட், இது தானே என் ரூமு, நான் போய்க்கிறேன், பாய் குட் நைட் அப்படின்ட்டு அவரும் ரூம்குள்ளே போயிடுறாரு. இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் ஜங்குகை கூட்டிக்கிட்டு அவர் ரூமுக்கும் போயிடுறீங்க. அப்படி தான் உள்ளேயும் போகிறீங்க. இதுதான் உங்கள் ரூம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அவர் அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க. ரூம்குள்ளே விட்டுட்டா ஓகே, என் லக்கேஜு அதெல்லாம் எப்போ வரும்? லக்கேஜா? அது உங்களோடது தானே, அப்போ உங்களுக்கு தானே தெரியணும். என்னோட லக்கேஜ், ஸோ எனக்கு தான் தெரியணுமா? என்ன நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸு. அப்போ உங்களுக்கு இப்போவே வேணுமா? சரி அப்போ நான் போய் கொண்டு கொடுத்துட்றேன். அதை பண்ணும் போத சரி அப்படின்ட்டு வேகமாக கீழே வந்துட்டு ஜங்கு கூட லக்கேஜும் எடுத்துகிட்டு அப்படி தான் மேலே போகிறீங்க.
ஜங்குக் மாமா, உங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய், ஒரு நிமிஷம். ஆ, என்ன மாமா, வேறு ஏதாவது வேணுமா? வேண்டியதெல்லாம் அப்படியே பக்கத்தில் வையே. என்ன ஃபேஸ் அப்பா, நீ கூட நான் பார்க்க மாட்டியா? ஆ, அது வந்து அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படுற டைப் இல்லையா, அதனால தான். என்னடி, உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நான் எப்படி இருப்பேன்னுட்டு அட்லீஸ்ட் பாரு. நான் தான் ஜங்குக், அதாவது தெரிஞ்சுக்கோ. சரி சரி அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோவாக உங்கள் ஹெட் அப் பண்ணி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவரா செம்ம அழகாக இருக்காரு. வா, செம்மையாக இருக்காரே அப்படின்ட்டு அப்படியே உங்களோட மைண்ட் வாய்ஸு. என்ன, எப்படி இருக்க? அழகாக இருக்கீங்க. அவ்வளோதானா? ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, வேறு லெவல். இது எல்லாமே அழகுலேயே சேர்ந்துடும் போலையே. ஐயோ, இப்போ என்ன சொல்லணும்? மாமா, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க. ஏய், இதுக்கு இப்போ அழுகிற? நான் எப்படி இருக்கேன்னு தானே கேட்டேன், அதுக்கே அழுகிற? எனக்கு பயமாக இருக்கு மாமா உங்ககிட்ட பேச. சி, வாய மூடு. என்ன குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? அது வந்து சரி சரி சரி, புரியுது. போ, நீ போ, நாளைக்கு பேசுகிறேன். சரி சரி அப்படின்ட்டு அப்படியே ஓடி போயிட்டுறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப கஷ்டம் போலையே. எப்படி இருக்கேன்னு தானே கேட்டேன், அதுக்கே அழுதுட்டா. ஜங்குக்கா, எப்படிதான் நீ சமாளிக்க போறியோ அப்படின்ட்டு அவரும் அப்படியே தான் படுத்துருந்துருப்பாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. ரோசியா, அம்மா ஏம்மா என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? நைட்டு அவ்வளோ நேரம் முழிச்சிட்டே இருந்தோம் அவங்க வருவாங்கன்ட்டு. இப்போ காலையிலேயே வந்து எழுப்புறேன். அம்மா நான் தூங்கணும்மா, வீட்டுமா. ஏய், ஏந்திரிடி, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு, தூக்கம். அப்படி என்னடி இருக்குது இந்த தூக்கத்தில்? ஓகே, சொன்னாலும் உனக்கு புரியாது. எப்படியோ என்னை எழுப்ப தான் போகிறேன். ரைட்டு ரோசி, ஏஞ்சிக்கோடி, இல்லைன்னா உன்னை விட மாட்டாங்க அப்படின்ட்டு சோகமாக ஏஞ்சிக்கிறா. அந்த சைடு நிம்மியும் ஏஞ்சி வரா, நீங்களும் ஏஞ்சி வரீங்க. உங்கள் அம்மாவா, பா நல்ல வேலை எல்லாம் ஏஞ்சி வந்துட்டீங்க, சரி வாங்க எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்கள் 3 பேர் அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மாவா முதல்ல டீ தான் போடுறாங்க. இப்போது ஹாட் டீ அப்படி கொடுக்குறாங்க. ரோசியா, மாமா குடுமா டீயா, எனக்கு. இப்போ உங்கள் அம்மா ரோசி கையிலே ஒன்று போடுறாங்க. ஏய், முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மாமாஸ்க்கு கொடுங்க, அப்புறம் நீங்கள் குடிங்க. மா, ஆமாம், இந்தா ரோசி, நீ போய் தாங்குக்கு கொடு, நிம்மி சிமினுக்கு கொடு, வயன் சங்குக்கு கொடு. இந்த 2 டீயை நான் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் அண்ணா அன்னைக்கும் கொடுக்குறேன், புரியுதா? புரியுது அப்படின்ட்டு அப்படியே 3 பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க. ரோசிக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. காலையிலே நம்ம அந்த பியூட்டிஃபுல்லான ஃபேஸை பார்க்க போகிறோமா அப்படின்ட்டு போகிறா. இங்கே நிம்மியா, டீயை கூட நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா? ஏன் அவன்லாம் வந்து குடிக்க மாட்டானா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு அவள் எடுத்துகிட்டு போகிறா. உங்களுக்கா, ஐயோ இப்போ போனால் என்ன கேள்விலாம் கேட்பாரோ தெரியலையே. நைட்டே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ போனால் என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் போகிறீங்க. இப்போது ரோசி தான் தேங் ரூம்குள்ளே போகிறா. தேங்கா நல்ல தூக்கம். அவள் காஃபியை அந்த டீப்பாயில் வச்சுட்டு அப்படியே ஓடி போயிட்டு அந்த பெட்டில் கீழே உட்கார்றா. அப்படியே தான் தேங் ஃபேஸை அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கா, ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல. ரோசி, நாளைக்கு இவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் டெய்லி நான் பார்ப்பேன்ல, ஐயோ நினச்சாலே சொர்க்கம் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போ தயங்கா ஸ்லோவாக அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா எதிர்க்கல ரோசி. அவரா, நீயா?
என் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, இதோ இந்த ஹாட்டான டீ தான் கொண்டு வந்திருக்கேன். லூசா நீ, ஹெல்ப் மாட்டியா? வந்துட்டு இப்படி ஃபேஸை ஒட்டி வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இதோடா, ஏன் பயப்படணும்? யார் வரப்போறா? நாங்கள் தானே வரப்போகிறோம். அதுலேயும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற நான் வந்திருக்கேன். என்னை பார்த்து நீ பயப்படலாமா தயாங்? அப்படி அவர் பார்க்குறாரு. என்ன பியூட்டிஃபுல்லா? ஆமாம், நான் பியூட்டிஃபுல் தான். யார் இல்லைன்னு சொன்னது? பாரு, என் முன்னழகை பாரு, பின்னழகை பாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன். அவரா, ஓ காலையிலே அந்த கிறுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டேன் நான். இப்போ எதுக்கு வந்த? அதான் சொன்னேனே, இதோ இந்த டீ கொடுக்கதா. கொடுத்துட்டல, கிளம்பு. என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்னை விரட்டிகிட்டே இருப்ப. நைட்டு தான் தூக்கத்தில் என்னை போன்னு சொன்னேன்னு நினச்சேன். இப்போ எதுக்கு என்னை விரட்டுற? பிகாஸ் நீ பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது. தலை வலிக்குது எனக்கு. கேவலமாக இருக்கா? தலை வலிக்குதா? நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன நீ? போ வெளியில. போ வெளியிலையா? வாட் தயாங்? லைக் சீரியஸ்லி என்ன நீ வெளியில போ சொல்றியா? ஏன் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், புரியலையா? கெட் அவுட் ரோசி. சரி புரிஞ்சிச்சு. நீ வேணும்னே தானே என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க. இப்போ தயங்கா இப்போ விடவே மாட்டா அப்படின்ட்டு ரோசியோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அப்படியே வெளியில் தள்ளுறாரு. என்ன 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 பண்ணுற நீ? என்ன தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டேன்ல, வெளியில் போடியம்மா அப்படின்ட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இங்கே ரோசியா, உன்ன டோரை க்ளோஸ் பண்ணிட்டா? எவ்வளோ தைரியம் இவனுக்கு! நான் ரோசி த பியூட்டிஃபுல் கேர்ள் என்ன போயிட்டு வெளியில் போன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாரு. தயாங் விட மாட்டேன்டா. நீ என்னதான் என்னை இப்படி பண்ணாலும் உன்னை விடவே மாட்டேன். பார்த்துக்கோ தயாங்கா, இது என்னோட சேலஞ்ச். தாத்தா பாட்டிக்கு மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடந்துதான் ஆக போகுது அப்படின்ட்டு அப்படியே ஹேர் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவள் போகிறா. இங்கே நிம்மி சைடு பார்த்தா அவளும் அந்த டீ எடுத்துக்கிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் போயிருப்பா. ஜிமினா டவலோடு நின்றுட்டுருக்காரு. இப்போ இவள் உள்ளே போனதோ அப்படியே பார்க்குறா. சி காலையிலே உனக்கு இப்படி பார்க்கணுமா அப்படின்றா. இங்கே ஜிமினா, என்ன நீ உள்ளே ஃபஸ்ட்டு டோர் நாக் பண்ணாமல் வந்துட்டு காலையில் உன்னை இப்படி பார்க்கணுமா சீன்ற? முதல்ல உன்னை யாரடி உள்ளே வர சொன்னது? நான் ஏன் ரூமில் எப்படியோ இருந்துட்டு போவேன், உனக்கு என்ன? உங்ககிட்டலாம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இந்தா ஊட்டி அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே போகிறா. இப்போ ஜிமினா, ஒரு நிமிஷம் இல்லை. என்ன இப்போ எதுக்கு மூஞ்ச சொல்லிக்கிற? நானும் பார்த்துட்ருக்கேன். நைட்டில் இருந்து சிடுன்னு பேசிகிட்டு இருக்க. நான் கூட உங்ககிட்ட ஜாலியாக பேசலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடாண்ணா சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன்ற? என்னடி உனக்கு பிரச்சனை? ஜிமின், உனக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் டு யூ வாண்ட்? அப்படி கேளு. இப்போ கேட்டியே கேள்வி, இதுதான் கரெக்டான கேள்வி. வாட் டு யூ வாண்ட்னா ஐ வாண்ட் யூ. ஆண்டி ஐ வாண்ட் யூ. என்னது? என்னடா இது, தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமா? அதாண்டி ஐ வாண்ட் யூ. நீ நார்மல் ஸ்டேட்டில் இருந்தானே பேசிகிட்டு இருக்க. ஆண்டி ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இல்லை, ஐ திங்க் யூ ஆர் மேட். இல்லடி, நான் பைத்தியக்காரன்லாம் இல்லை, நான் ரொம்பவே தெளிவாக தான் இருக்கேன். பின்ன என்ன நைட்டு தான் பார்க்குற, அதுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் யூன்னு சொல்கிற? இதை நான் எப்படி எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துப்ப? ஐ வாண்ட் யூனா எப்படி எடுத்துப்ப? நான் உனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், அந்த மாதிரி தானே? அந்த மாதிரியே எடுத்துக்கோ. ஃபைன், தள்ளு, நான் போகணும். எங்கே போகிற அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அதை நான் கேட்கணுண்டி. நீ ஏன் வந்த, என்ன வேணும்னு கேட்ட, எனக்கு என்ன வேணுமோ அதையும் நான் சொல்லிட்டேன். அதை கொடுக்காமலேயே போகிறேன்ற? நீ என்ன இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க ஜிமின். ஸோ வாட், நீயும் தான் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அந்த டவல் அப்படியே கட்டிக்கிட்டே சொல்கிறாரு. அப்படின்னு நிம்மையாக பார்க்குறா. ஜிமின்,
சொல்லு நிம்மி. முதல்ல உன் டவலை சரியாக கட்டுடா. ஏன் என்னாச்சு என் டவலுக்கு அப்படின்ட்டு பார்க்குறாரு. அதுவா ஒழுங்காவே இல்லை. ஐயோ அப்படின்ட்டு அந்த டவலை சரியாக கட்டுறாரு. ஒரு டவலை சரியாக கட்ட தெரியல உனக்கு, நான் வேணுமா? சி தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே அவள் வெளியில் போகிறா. இங்கே ஜெமினா, ஏய் டவலை வச்சலாம் என்ன நீ எடை போடாதடி. சரி, இப்போ கூட உன் டவல் ஒழுங்கா இல்லை, முதல்ல அதை சரியாக கட்ட தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே போகிறா. இவரா, ஐயோ சே டேமேஜ், டோட்டலி டேமேஜ்டு. ஒரு டவல் நம்மளோட இமேஜை டேமேஜ் பண்ணிடுச்சு. சே ஐயோ அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. உங்கள் சைடு பார்த்தா நீங்களும் அந்த டீயை எடுத்துக்கிட்டு சங்குக்கு ரூமுக்கு தான் போகிறீங்க. சங்குக்கா செம்ம தூக்கத்தில் இருக்காரு. நீங்களும் ஸ்லோவாக போயிட்டு அந்த காஃபி அங்கே வச்சிடுறீங்க. இப்போ இவரை எழுப்பணுமா இல்லை வச்சுட்டு போயிடணுமா, என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, வச்சுட்டு போயிட்டா டீ ஆறி போயிடுமே, எழுப்பி கொடுத்துட்டு போயிடலாம். ஆமாம் அதுதான் கரெக்டு அப்படின்ட்டு ஸ்லோவாக ஜங்கு கிட்ட போயிட்டு, ஜங்குக் மாமா அப்படின்றீங்க. அவர் காதில் அது விழவே இல்லை. ஜங்குக் மாமா உங்களை தான், உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆறி போக போகுது, ஏஞ்சதை குடிச்சிட்றீங்களா? அவரா ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணவே இல்லை. ஐயோ ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறாரோ அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஷோல்டரில் வச்சு அப்படியே எழுப்புறீங்க. மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக் உங்கள் ஹேண்டை பிடிச்சி வெடுக்குன்னு இருக்கிறாரு. நீங்களா அப்படியே போய்ட்டு அவர் மேலே ஓவர் ஆகுறீங்க. மாமா என்ன பண்ணுறீங்க? ஏய் எதுக்கு காலையில என் ரூமுக்கு வந்திருக்க? அது டீ டீ கொண்டு வந்திருக்க. ஓ டீயா? குடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீதான் ஹாட்டாக என் முன்னாடி இருக்கியே, கொஞ்சமாக உன்னை குடிச்சிட்டு அப்புறம் அந்த டீயை குடிச்சிக்கிறேன். என்ன என்ன பேசுகிறீங்க? விடுங்க, நான் போகணும். ஏய் எல்லாம் போய்க்கலாம் ஏறு. மாமா ஏறுன்னு சொல்லிட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஏண்டி நைட் அழுத? அது கொஞ்சம் பயமாயிடுச்சு, அதான் அழுதுட்டேன். பயமா? எதுக்கு? நான் அப்படிதான், கொஞ்சம் புதுசாக யாரையாவது பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் வேற கேள்வியாக கேட்டுட்டு இருந்தீங்களா, அதான் எனக்கே தெரியாமல் அழுக வந்துடுச்சு. அவ்வளோதான் மாமா. சரி, அப்போ இனிமே அப்படி அழுகாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் உனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்கள் வைடேஸில் வர பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? ஆமாம், பார்த்த உடனே உன்னை எனக்கு பிடிச்சது. அதுக்கு தான் ராத்திரி அப்படி பேசினேன். இதோ இப்போ இப்படி என் மேலே உன்னை படுக்க வச்சு பேசிகிட்ருக்க. ஸோ நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். இதை நீ ஃபிக்ஸ் ஆகிடு, புரிஞ்சுதா? என்னென்னமோ சொல்கிறீங்க. என்ன என்னென்னமோ சொல்கிறேன். என்ன பட்டுச்சோ அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ யூ ஆர் மைண்ட். எங்கேருந்து போகிறப்போ உன்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். பயப்படாத, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கல்யாணம். அதுக்கு பேசி சமாதானப்படுத்து உன்னையும் கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன். அது என்னமோ எனக்கு தெரியல, இப்போ என்ன விடுங்க. ஏய்
இரு விடுறேன் அப்படின்ட்டு அப்படியே அவரோட கிரிப்பை டைட் பண்ணுறாரு. என்ன காலையிலே வந்துட்டால, வா டாட்டிக்கு சொன்ன கூட அப்புறம் விடுறேன். கிஸ்ஸா? நான் போகணும். விட போகிறதில்ல. டாட்டி கிஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படியே உங்களை கீழே வர வச்சுட்டு உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படி பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு பயப்படுற? என்ன பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை நான் உன்னை தப்பாக பயன்படுத்திப்பேனோன்ட்டு யோசிக்கிறியா பையன்? இல்லை, நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ எல்லாமே என்னோட ஹோல் ஹார்ட்டடாக தான் சொன்னேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன். லைக் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எக்ஸ்பிரஸ் பண்ண வார்த்தையே இல்லை. உன்னை பார்த்ததும் அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ அவ்வளோ அழகா உன் ஹெட்டை டவுன் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்த. நான் யாருக்குமே தெரியாமல் உன்னை தான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன். யூனோ, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணை அப்படி பார்க்குறது. எனக்கே தெரியல உன்னை அப்படி பார்த்துட்டு இருந்தேன். புரியுதா? இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. உனக்கு வேணான்னா ஓகே தான். இந்த கேஸ் நான் பண்ணலை. பட் லைஃப்பில் நான் கிஸ்ஸுன்ட்டு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா அது உன் கூட மட்டும்தான் வயன். உன் கூட நான் என் லைஃப் கூட யோசிச்சு பார்த்துட்டேன். எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் உன்னை பண்ணணும், எல்லாமே நைட்டை யோசிச்சு பார்த்துட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கூட பாரு, எவ்வளோ க்யூட்டாக என்னை பார்த்துட்ருக்க. வேணாம், டெம்ட் ஆகுது. சரி, நான் சொன்னதெல்லாம் புரிச்சதில்ல. கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட போகிறேன், போயிடு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படியே அவரை பார்த்துட்டே படுத்துட்ருக்கீங்க. என்ன போ சொன்ன போலையா? நீங்கள் இப்படி படுத்துட்டு இருந்தா நான் எப்படி போவேன்? இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே உங்கள் மேலேருந்து எஞ்சிக்கிறாரு. இப்போ போ. நீங்களா விட்டாரே போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு ஓடி வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ உங்களை ரோசி பார்க்குறா. ஏ நில்ல நீ வயன். அக்கா என்னக்கா, எதுக்குடி இப்படி ஓடி வர? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய் பொய் சொல்லாத, ஏதோ இருக்கு. இல்லைனா நீ இப்படிலாம் ஓடி வரமாட்டியே. என்னாச்சு உண்மையாக சொல்லு வயன். அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இந்த டைமில் நிம்மியும் அங்கே வரா. என்ன ரோசி என்னாச்சு? இவ ஜங்குக்கு டீ கொடுக்க போனால. ஆமாம், அங்கே என்னமோ நடந்திருக்கு நிம்மி. அவளை பாரு, உடம்பு பூரா ஸ்வெட் ஆகுது. இந்த அளவுக்கு இவ பயப்படுறானா? கண்டிப்பாக அங்கே ஏதோ நடந்திருக்கும் தானே அப்படின்ற அப்படியே நிம்மி பார்க்குறான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். ஏ இல்லடி, சொல்ல அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் போ. என்ன நீங்கள் 2 பேரும் என்னை விடுக்குக்கா, நான் போகணும். ஏய் சொல்லுடி, அக்கா கிட்ட தானே சொல்ல போகிற, அப்புறம் என்ன? இப்போ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க.
சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அது வந்து நான் டீ கொடுக்க போனேன்னா அப்போது ஜங்குக் மாமா அப்படின்ட்டு அப்படியே தான் எல்லாமே சொல்கிறீங்க. இங்கே நிம்மியா என்ன அப்படி இப்படி பண்ணாம அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறான். இப்போ ரோசி, ஹே நிம்மி இரு இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? ஹே என்ன பேசுகிற ரோசி? எப்படி வயன்கிட்ட ஜங்குக் மாமா அப்படி பிஹேவ் பண்ணலாம்? தப்பு தானே? இருடி, ஏண்டி கோவப்படுற? நல்லா யோசிச்சு பாரு நிம்மி, இதுவுமே நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா இருக்கு? இல்லடி, ஜங்குக்கு வயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு தயங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நிம்மியா அப்படியே பார்க்குறா. என்ன? ஆமாம் நிம்மி அண்டு வயன், எனக்கு தயங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குடி. ஆனால் என்ன, அவன் தான் என்னை கண்டுக்க மாட்டேன்றான். இப்போ நீங்கள் அக்கா என்னடி சொல்கிற? அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா? ஏவா வேற சும்மா பயந்துக்கிட்டு. பையன் எனக்கா இருந்தாலும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ண தானே போகிறாங்க. அதில் எனக்கு பிடிச்ச தயங்க நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? சொல்லு. நிம்மி என்னடி நான் பண்ணுறது தப்பா? நிம்மியா அப்படியே தான் சைலண்டாக இருக்கா. நான் சொல்கிறது கேளுங்க நிம்மி பையன், இதுதான் கரெக்டு. எனக்கு தாங்க பிடிச்சிருக்கு, உன்னை ஜங்குக்க பிடிச்சிருக்கு. நிம்மி நீ ஜிமினுக்கு ரூட்டு விடு. இப்போ நிம்மியோட மைண்ட் வாய்ஸு, அவன் ஆல்ரெடி எனக்கு ரூட்டு விட்டுட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு அவளோட மைண்ட் வாய்ஸு. நம்ம அப்படியே போயிட்டு கொரியாவில் செட்டில் ஆகிடுவோம். நம்ம 3 பேர் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நாளைக்கு மாமா வீட்லேயும் இருப்போம். என்ன சொல்கிறீங்க? அக்கா இருந்தாலும் நீ வாயமுடு. இருந்தாலும் நொடுந்தாலும் வாயமுடு. நிம்மி நீ சொல்லு. நீ என்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டி என் லவ்வுடி, ஏண்டி புரியல? அது புரிஞ்சது, நீ லவ் பண்ணுறேன்ற ஓகே தான். ஜங்குக்கும் இங்கே வயனை லவ் பண்ணுறதா சொல்கிறான். ஸோ அதுவும் ஓகே தான். அப்போது உன்னை பற்றி நீ யோசிக்கிறியா நிம்மி? ரோசி வயன், நான் கூட ஒன்று இங்கே சொல்லணும். ஆக்சுவலி ஜிமின் என்கிட்ட என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தான். என்னடி சொல்கிற? ஆமாம் ரோசி சொன்னான். நான் தான் எதுவும் கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன். வாழ்றீங்கடி நீங்கள் 2 பேரும். அங்கே ஜங்குக பார்த்தா இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, இந்த சைட் ஜிம்னை பார்த்தா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. ஆனால் ஏன் நிலமை மட்டும் இப்படி கவலைக்கேடா இருக்கே. பிடிச்சிருக்குன்னு நானாக போய் சொன்னேன்டி, என்னை ரூமை விட்டு வெளியில் தள்ளிட்டான். என்ன? ஆமாம் நிம்மி, இதை சொன்னால் அசிங்கமாக போய்டும்ட்டு இவ்வளோ நேரமாக நான் சொல்லாமல் இதை வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒரு திங் யோசிச்சு வச்சுட்டேன். தாத்தா பாட்டி கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு எனக்கும் தாங்குக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்றாம். இப்போ நிம்மியா ஓகே தான், ட்ரை பண்ணு. உனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறிய, ஸோ உன் லவ்க்கு நீ போராடணும். கரெக்டு தான், ட்ரை பண்ணு. அப்போ நீ ஜிம்மை ரிஜெக்ட் பண்ண போறியா? அப்படின்னு சொல்ல வரல, எனக்கும் ஃபீலிங்ஸ் வரணும்ல. வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ அப்படி. என்ன பண்ணுறது, உனக்கு அப்படி அமைஞ்சுமே நீ இப்படி சீன் போட்டுட்ருக்க. நடத்து வயன், நீ என்னடி யோசிச்சிருக்க? ரோசி அக்கா எனக்கு ஒன்றும் புரியலை. நீ எப்படியே இரு. ஜங்குக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல, நீயும் ஜங்குக்கை திருப்பி லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணடி. உனக்கும் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. அப்போ அம்மா அப்பா சும்மா அம்மா அப்பா ஏண்டி, நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா அவங்க மட்டும் என்னடி சொல்லுவாங்க? குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அப்படின்றியா? ஆமாம், பின்ன வேற எப்படி? இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் வேணாம். உனக்கு ட்ரை பண்ண பிடிச்சிருந்தா ஓகே. சரி, நான் ட்ரை பண்ணுறேன். வெரி குட். அப்போது இனிமேலேருந்து நம்மளோட மேரேஜ்க்காக நம்ம எல்லாம் போராடுவோம் அப்படின்றா ரோசி. இங்கே நிம்மியா அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறா. நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு நிற்கிறீங்க. வேஸ்ட்டு.
இதுங்க கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு. ஏண்டி என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு மட்டும் தாயங்க தான் வேணும். நான் அவனுக்கு ரூட் விடுறத ஸ்டாப் பண்ண மாட்டேன். அவன் என்னதான் சீன் போட்டாலும் அவனை விட போகிறதில்ல. இந்த ஜென்மத்துக்கு அவன் எனக்கு தான், நான் அவனுக்கு தான். ஓகேப்பா, நான் போகிறேன். உங்கள் லைஃப் பற்றி நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. பாய் அப்படின்ட்டு அப்படியே அவள் போகிறா. இங்கே நீங்கள் அப்படியே நிம்மியை பார்க்குறீங்க. இப்போ நிம்மி, பையன் ஜங்குக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஓகே தான். உனக்கும் பிடிச்சிருக்குன்னா நீ ப்ரொசீட் பண்ணு, ஓகேவா? அம்மா அப்பா அதெல்லாம் எதுவும் பயப்படாத. உனக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், புரியுதா? புரியுதுக்கா. குட், சரி நான் வரேன் அப்படின்ட்டு நிம்மியும் போயிடுறா. நீங்களும் அப்படியே யோசிக்கிறீங்க, எதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ஒத்துக்குவாங்க தான் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் 3 பேரையும் கத்திக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் அப்படியே ஓடி போகிறீங்க. ஏமா 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 கத்துற அப்படின்ட்டு ரோசி. இப்போ உங்கள் அம்மா, ஏண்டி ஒரு டீயை கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடி? அப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? லஞ்சுக்கு எவ்வளோ எடுத்துப்பீங்க? டின்னருக்கு எவ்வளோ எடுத்துப்பீங்க? எப்படி உங்கள் 3 பேரை வச்சுக்கிட்டு நான் உங்கள் 3 பேருக்கு கட்டி கொடுத்துட்டு உங்கள் மாமனார் வீட்டில் எப்படி தான் அவங்க பாடுபட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் எல்லாருமே அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் எங்கள் மாமாஸ் தான். எங்களை எப்படியா இருந்தாலும் டாலரேட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ உங்கம்மா, என்ன யோசனை? ஒன்றும் இல்லாமா. சரி வாங்க சீக்கிரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ரோசி தான், ஆமாம் நேடி அம்மா, சப்போஸ் நாங்கள் 3 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னம்மா பண்ணுவேன்? அப்படியே உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான், அதுக்கு ஏம்மா இப்படி மறைக்கிற அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோவாக இருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பயப்படாதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இரு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ரோஸ் அப்படியே சைக்கிளே சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஓகே தாண்டி, ஆனால் எப்படிப்பட்டவனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியாதுல்ல. பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் அவ்வளோ தைரியமாக யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் லவருன்னு சொன்னால் கட்டி கொடுக்க முடியும்? அந்த பயம்தான். இப்போ பாருங்கள், உங்கள் மாமாலாம் இருக்காங்களே, தயாங்கு ஜங்குக்கு ஜிமின்னு, அந்த மாதிரி பசங்கன்னா கூட ஓகே தான், கண்ணை முடிக்கிட்டு கட்டி கொடுத்துடுவேன் எதுவுமே யோசிக்காமல். இப்போ ரோசி ஃபேஸ் பார்க்கணுமே, அப்படியே பல்ப் எறிகிற மாதிரி எரியுது. அப்படியே உங்களை பார்க்குறா. நான் சொன்னேனோ அப்படின்றா. அப்படியே நிம்மி சைடும் பார்க்குறா. என்ன நிம்மி இப்போ என்ன சொல்கிறேன்? நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ உங்கள் அம்மா, என்னடி என்னமோ சைகை பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே தான் கிச்சனை ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே 3 பேரும் வெளியில் ஓடி போகிறீங்க. இப்போ ரோசி, நான் சொன்னலடி, கண்டிப்பாக ஒத்துப்பாங்கடி. அவங்க 3 பேர் எப்படி இருக்காங்க? ஜாம்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்கள மேரேஜ் பண்ணுறதுக்கு யாராவது நோ சொல்லுவாங்களா? நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்ப்பா. இனி தாங்க நான் விட போகிறதே இல்லை. நம்ம சைட்லேருந்து எந்த பிரச்சனையுமே வராது. என்னடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாக்கா, எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது. அப்படி போடு. என்ன நிம்மி, நீ என்ன யோசிச்சு வச்சுருக்க? அதான் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களே, என்னமோ பண்ணிக்கோங்க. நான் ஃபீலிங்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன். இது இப்படி தான் சரி. அப்போது 3 பேரும் நம்மளோட ஆளை ஃபால் பண்ணுறதுக்கு இனிமே ரூட்டு விடுவோமா அப்படின்ற ரோசி. இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ரோசியை பார்க்குறீங்க. இங்கே நிம்மியா அப்படியே தான் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி வாங்க எல்லோரும் என் கையில் கை போடுங்க. அப்படிதான் 3 பேரும் உங்கள் அக்கா ஹேண்ட்ஸில் உங்கள் ஹேண்டை வைக்கிறீங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படின்னு கத்துறா. அப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது தயாங், ஜங்குக், ஜிமின் 3 பேருமே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. இங்கே ரோசியா தயாங் ரூமில் தயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ தயாங் உள்ளே போனதும் ரோசியா பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற என் ரூமில்? உனக்காக தான் வெயிட்டிங் மாமா. எனக்காகயா? எதுக்குண்ணா? நீ என்ன லவ் பண்ணணும். என்ன
புரியலையா? நீ என்ன லவ் பண்ணணும், அதுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. சரி சொல்லியாச்சுல, கிளம்பு. தயாங், என்ன நினச்சிட்ருக்க? நானும் போனால் போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். வர எவ்ரி டைம் போ 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 இதையே தான் சொல்லிகிட்டு இருக்க. என்ன நினச்சிட்ருக்க? போக முடியாது தயாங், நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ரோசி தாங்க ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே அப்படியே அவர் கிட்ட போகிறா. அவரா, என்ன எதுக்கு இப்போ அப்படி பார்த்துக்கிட்டு மேலே வர? எதுக்குண்ணா? எனக்கு உன்னை ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. என்னடி, என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்கேனா? தயாங், நீ எனக்கு இப்போ வேணும். தப்பு பண்ணலாமா? அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற? ஒரு பொண்ணா நானே வந்து தப்பு பண்ணலாமான்னு கேட்குறேன். அப்புறம் என்ன? வா, எனக்கு ஓகே. உனக்கு ஓகேனா இன்னைக்கு கூட எனக்கு ஓகே தயாங் மாமா. ஓ காட், ஒரு பொண்ணு மாதிரியா பேசுகிற நீ? வேற என்ன பண்ணுறதா? எனக்கு பிடிச்ச பையனுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, அதான் இப்படி ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன தப்பு பண்ணிடலாமா அப்படின்ட்டு அவர் வந்து பெட்டில் தள்ளிட்டு அப்படியே ரோசி அவர் மேலே ஹோர் ஆகுறா. எனக்கு நீ வேணும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு இதே தான் எதையாவது சொல்லுவேன், நீ என்ன மொக்க பண்ண ட்ரை பண்ணுவேன் உன்னை அப்படின்ட்டு ரோசி வந்துட்டு அப்படியே தேங்கோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறா. அவரா அப்படியே வைடஸில் ரோசியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, செம்மையாக இருந்துச்சு மாமா, ஆனால் என்ன நீ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் மட்டுமே கிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ தயாங் வெடுக்குன்னு அவளை தள்ளி விட்றாரு. அறிவில்லை, என்ன பண்ணுற நீ? இல்லை, எனக்கு நீ வேணும், உன்னை கிஸ் அடிக்கணும்னு தோணுச்சு, அதான் இழுத்து போட்டு அடிச்சிட்டேன். சே, நீ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ முதல்ல வெளில போடி. என்ன நீ சும்மா வெளியில் போ. இதோ பாரு, நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. தாத்தாக்கும் பாட்டிக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாணம். அன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. நோட் மை பாயிண்ட். இன்னும் 2 நாளில் நீ எனக்கானவனா ஆக போகிற, நான் உனக்கானவளாக ஆக போகிறேன். இது கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அவள் ஹேர் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிறான். தயங்கா அப்படியே போகிற ரோசியை பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் ஒன்று வருது. அவரும் அதை அப்படியே விட்டு இருந்திருப்பாரு. இந்த சைட் ஜிமினை பார்த்தா ஜிமின் வந்துட்டு நிம்மியாக தான் தேடி போகிறாரு. ஏய் உன்னதாண்டி. அவளும் திரும்பி பார்க்குறா. அகனியா, என்ன உனக்கு? என்ன உனக்கா? ஏதோ எடுத்துகிட்டு போகிற, என்னது அது? துணி காய போட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஐயோ, இவ்வளோ வெயிட் நீ ஏன் தூக்கிக்கிட்டு? குடு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பக்கெட் அவரை வாங்கிட்டு அப்படியே தான் வெளியில் வந்து அந்த துணி காய போடுறதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ காய போடு. என்னது நானா? ஏன் நீலாம் காய போடக்கூடாதா? அப்படி இல்லடி, பக்கெட் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன், துணியுமே நான் தான் காய போடணுமா? நான் உன்னை ஹெல்ப் கேட்கலையே, நீயா தானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, காய போடு. சரி பரவாயில்ல, துணி தானே, காய போட்டால் போச்சு அப்படின்ட்டு அவரும் அந்த க்ளோத்ஸ்லாம் வந்துட்டு காய போட்டுட்ருக்காரு. நிம்மியும் தான் போட்டுட்ருக்கா. இப்போ ஜிமினா, நிம்மி அப்படியே அவள் பார்க்குறா. என்ன? செம்மையாக இருக்கடி. இதை சொல்ல தான் கூப்பிட்டியா? என்னடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உன்னை பார்த்து ஏதாவது ரொமான்டிக்காக ட்ரை பண்ணலான்ட்டு ஏதோ ஒன்று போடுறேன், இவ்வளோ சிம்பிளாக ஏதோ சொன்னதா கூப்பிட்டியா அப்படின்ற கடுப்பேத்துறடி நீனு. அப்புறம் ஏன் பேசிக்கிட்டு? கடுப்பேத்துறேன்ல, அப்போ போயிடு. ஆப்பிள்லாம் சொல்லிடக்கூடாது, ஆப்பிள்லாம் போக மாட்டேன். என்னதான் இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு தான் இங்கேருந்து போகிறேன்.
அவள் அப்படியே முறக்கிறா. என்ன அப்படி பார்க்குற? நான் சொன்னது தான் நிம்மி, இங்கேருந்து உன்னை தூக்கிட்டு தான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் வந்து அதெல்லாம் காயப்பட்டுருக்காரு. பார்த்தா நிம்மியோட இன்னர் தான் வருது. அப்படியே அவர் சிரிக்கிறாரு. ஏ நிம்மி, என்ன உனக்கு? இது உந்தாண்டி? அவளும் பார்க்குறா, அது அவளோட இன்னர் தான். எந்த தான்? கொடு 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 கொடு. ஐ ஐ ஐ ஐ அது எப்படி கொடுத்துடுவேன்? நீ தானே என்ன ஃபோர்ஸ் பண்ணி காயப்பட சொன்ன. இதை நான் தான் காயப்பட போகிறேன். ஐயோ என்ன நீ? அது கூட அது இன்னரா இருந்தா என்ன, என்னைக்கா இருந்தாலும் இதை நான் தானே உனக்கு போடுறதும் இல்லை ரிமூவ் பண்ணுறதும் நான் தானே இருக்க போகிறேன். என்ன ஆண்டி, நான் இதை ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போ நீயே சொல்ல, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அந்த டைமில் இதெல்லாம் நான் தானே ரிமூவ் பண்ண போகிறேன். ஜிமீன், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. இல்லையே, நான் ஓவராக பேசுகிற மாதிரி எதுவும் எனக்கு தோணலையே. என்ன பேசுகிறனோ அது கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் தானே ரிமூவ் பண்ண போகிறேன். உன்னை இல்லை, நீ இங்கே இருந்தால் இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் போகிறா. அவரா இருடி. என்ன? பக்கெட்டில் இருந்து துணி எடுக்க கீழெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வருது. என்ன பண்ண சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே கண்ணை சிமிட்டி கேட்குறாரு. அவளா ஐயோ அப்படின்ட்டு அப்படியே ஓடி வந்துட்டு அந்த பக்கெட்டை எடுக்கிறா. நீ ஒன்றும் காய போட வேணாம், நானே காய போட்டுக்கிறேன், நீ போ. அப்படியா? நான் போயிடணுமா? ஜிமீன், யூ ஆர் டூயிங் டூ மச். இருக்கட்டும், பரவாயில்ல. டூ மச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். இது சரிப்பட்டு வராது. நீ இல்லை, இங்கிருந்து நானே போயிடுறேன் அப்படின்ட்டு அப்படியே அவள் போகிறா. அவரா சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாரு. இப்போ ஜங்குக் சைடு பார்த்தா வயன் வந்துட்டு ரூமில் தான் சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜேகே தான் ஸ்லோவாக உங்கள் ரூம்குள்ளே வராரு. அவளும் திரும்பி பார்க்குறா. என்னம்மாம்மா, ஏதாவது வேணுமா? வேணும் தான், கொடுத்தா நிறையவே எடுத்துப்பேன் அப்படின்ட்டு அப்படியே தான் ஸ்லோவாக வந்துட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறாரு. மாமா என்ன? நான் காலையில் சொன்னேன்ல உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு, அதுக்கான ரிப்ளையை காணோம். அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன யோசிச்சு வச்சிருக்க? அதுவா மாமா, அது வந்து இப்போ ஜாங்கோக் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி வெடுக்குன்னு கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு அப்படியே பம்பாய் நிற்கிறீங்க. அம்மா, இப்போ சொல்லு, இப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன அது வந்து போய் என்னது அது? அம்மா என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணலையே, ஜஸ்ட் உன்னை கட்டி தானே பிடிச்சிருக்கேன். இல்லை இல்லை மாமா, உங்கள் ஹேண்ட் என்னோட முதுகில். ஏன் ஹேண்டா? முதுகுலையா அப்படின்ட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி எட்டி பார்க்குறாரு. ஆண்டி கரெக்டு தான், என்னோட ஹேண்ட் உன்னோட முதுகில் இருக்கிற ப்ளவுஸோட ஹூக்கை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. அதுதான். என்ன பண்ணுறீங்க? அது வந்து சரி, ஓகே, இப்போ வேணான்னா விட, ரிமூவ் பண்ணலை அப்படின்ட்டு அப்படியே ஹேண்ட் எடுக்கிறாரு. அம்மா, சொல்லடி, என்ன? இன்னொரு ஹேண்ட், அது என்ன பண்ணுது? அதுவா, அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே தான் உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு கூசுது மாமா. ஐயோ கூசுதா? நான் என்ன பண்ணட்டும்?
இரு 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 கை எடுத்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே எடுக்கிறாரு. பட் அகைன் இன்னொரு ஹேண்ட் வைக்கிறாரு. உங்களுக்கா? ஏ வயன், நான் ஒன்றும் பண்ணலடி, நீ எடுக்க சொல்கிற எடுக்கிறேன். ஆனால் அதுதான் அகைன் போய் அங்கே டச் பண்ணுது. நான் என்ன பண்ணட்டும் வயன்? மாமா வேணும்னே தானே பண்ணுறீங்க? வேணும்னே தானே? அப்போ தெரியுதுல்ல நான் வேணும்னே பண்ணுறேன்ட்டு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? எதுக்கு? மாமா மாமா என்னடி? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது மாமா. அவரா அப்படியே க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆகுதா? ஆகட்டும், இதுவுமே நல்லதுக்கு தானே அப்படின்ட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. என்ன பண்ண போகிறீங்க? என்னென்னமோ பண்ணதா தோணுது. ஆனால் ஏதாவது பண்ணால் நீ அழுதுடுவ. அதான் ரொம்ப கண்ட்ரோல்டா இதை கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க, அவரும் உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்காரு. ஏய் வயன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஸ்லோவாக லீன் ஆகி உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அப்படியே வாங்கிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் அப்பர் லிப் லோவர் லிப்பை அப்படியே தான் சக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் அந்த கிஸ் ஒரு 5 minutes போகுது. இப்போ ஜங்குக் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. என்ன கிஸ் பண்ணா அழுதுடுவேன்னு நினச்சேன், பார்த்தா கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் லோயர் லிப்பை கடிக்கிறீங்க. என்னடி ஏதோ ஒரு சடன் சேஞ்ச் தெரியுது? என்ன ஃபேஸில் ஏதோ ப்ளஷிங் கூட தெரியுது? அது வந்து மாமா அது ஓ, அப்போ பையனுக்கு இந்த ஜங்குக் மாமா மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சோ? அது அது வந்து மாமா, அப்போ சரி புரிஞ்சிச்சு பையன். ஓகே, இந்த க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அகைன் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது அப்படியே கட் பண்ணா ரோசி தேங் ரூம்லேருந்து வந்திருப்பா இல்லையா, இங்கே ஜிமின் நிம்மி பின்னாடி போகிறார் இல்லையா. இப்போ 2 பேரும் மீட் ஆகுறாங்க. இப்போ ரோசி தான் ஜிமின் மாமா ஏம்மா என்ன ரோசி ஏன் அப்படி கத்துற? ஐயோ மாமா உங்ககிட்ட நான் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. என்ன ரோசி இப்படி இழுத்துட்டு வர, என்னாச்சு? மாமா உங்ககிட்ட நான் பேசணும் மாமா. சொல்லு ரோசி. அது வந்து எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, உங்களுக்கு என் தங்கச்சி இருக்கால நிம்மி, அவன் மேலே இன்ட்ரெஸ்டாமே. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்ச? அதில் அவளே சொல்லிட்டா. ஓ சொல்லிட்டாளா? ஆமாம். சரி, அதில் என்ன பேசணும்? உங்களுக்கு நிம்மி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு டேங் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. எதை? ஆமாம் ஜிமின் மாமா, எனக்கு டயாங் மாமா மேலே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஜிமினா, சரிதான், ஆனால் அவன் உன்னை சுத்தமாக கண்டுக்கவே இருந்துக்க மாட்டானே. ஆமாம் மாமா, கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி மாமா? எனக்கு தெரியாதாடி அவன் எப்படின்ட்டு. அவன் கூட தானே இவ்வளோ வருஷமாக நான் அதே வீட்டில் நானும் இருக்கேன். கரெக்டு தான் மாமா. என்ன ரோசி, நம்போ எப்படியா இருந்தாலும் நம்மளோட லவர்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ ஜிமினா, அதுவா நடக்கிற மாதிரி தான். மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? இல்லை, இது நடந்தே ஆகும். எப்படி ரோசி ஆகும்? ஆகும் மாமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? பிளானா? என்னது அது? நம்ம 2 பேரும் நேரா போய் தாத்தாவை மீட் பண்ணலாம்.
பண்ணிடு. தாத்தா, இன்னும் 2 நாளில் உங்களுக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த கல்யாணத்தில் எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. உங்களுக்கும் உங்கள் பேத்தி அப்புறம் பேரனோட மேரேஜும் பார்த்த மாதிரி ஆகும், எங்களுக்கும் கல்யாணம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் மாமாவை தானே நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதனால நாங்களும் ஹாப்பி, மாமாவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோம். அதுக்கு தான் நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கன்னு சொல்லி பேசலாம். அப்படியே ஜிமின் யோசிக்கிறாரு. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனால் மற்றவங்க ஒத்துக்கணும்ல. அட மாமா, எல்லாம் ஒத்துப்பாங்க. எப்படி சொல்கிற ரோசி? ஐயோ, தாத்தா பாட்டி சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க மாமா. இப்போ பாரு, தாய் மாமாக்கு ஏதாவது லவர் இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன? அப்போ கண்டிப்பாக ஒத்துப்பாரு அப்படின்ற? ஆமாம். அப்போ உன் தங்கச்சி நிம்மி, அவளுக்கும் லவர்லாம் கிடையாது, அவளும் கண்டிப்பாக ஒத்துப்பா. அப்படியா? எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனால் இதில் எதுக்கு பாவம் ஜங்கு கண்டு வயனை போய் இழுக்கிறது? அவங்க 2 பேரும் சிவனேன்னு தானே இருக்காங்க. ஐயோ, உங்களுக்கு இது தெரியாதுல்ல, ஆல்ரெடி உங்கள் தம்பி என் தங்கச்சிக்கு ரூட்டை விட்டுட்டு இருக்கான். என்ன ஜங்கு கூமா? ஆமாம், பயன்தா சொன்னான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு ஜங்கு வயன்கிட்ட சொன்னாராம். போச்சுடா. அப்போ எல்லாருக்கும் ரூட்டு தான் விட்டுட்டு இருக்கோமா? இதை தெரியாமல் இருந்துட்டானா நான்? சரி ரோசி, அப்போ நீ சொல்கிற இந்த பிளான் எனக்கு ஓகே தான். வா, தாத்தாவை போய் பார்க்கலாம். வெரி குட் மாமா, எனக்கு தெரியும் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்கன்ட்டு, அதுக்கு தான் உங்களை சூஸ் பண்ணேன். வாங்க போவோம் அப்படின்ட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் 2 பேரும் தாத்தாவை தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் தாத்தாவா அங்கே உட்காந்துட்டு பாட்டி கூட தான் கடலை போட்டுட்ருக்காரு. இப்போது நீங்களும் அப்புறம் ஜிமினோ 2 பேரும் போயிட்டு தாத்தாக்கு இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் உட்காடுறீங்க. என்னடா பேரம் பேத்தி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க போல, என்ன விஷயம்? தாத்தா, ஒரு விஷயம் இருக்குது. என்னம்மா ரோசி, என்னாச்சு? தாத்தா, உங்களுக்கும் பாட்டிக்கும் 2 நாளில் கல்யாணம் இருக்கா? ஆமாம். அதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஏதாவது டெக்கரேஷன் பற்றி பேச போகிறீங்களா? எல்லாத்துக்கும் அவசரம் இந்த கிழவனுக்கு. என்ன ரோசி, கேட்கல? அது இல்லை தாத்தா. அப்புறம் என்ன? அது வந்து உங்களுக்கும் உங்கள் பேத்தி பேரனுக்கெல்லாம் கல்யாணம்னா சந்தோஷம் தானே? ஆமாம். எந்த தாத்தா பாட்டிக்கு தான் ஆசை இருக்காது அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு? அதே தான். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வையேன், உனக்கு நடக்கிற அதே கல்யாணத்தில் எல்லோரும் ஹாப்பியாக தானே இருப்பாங்க. ஆமாம், கரெக்டு தான். உனக்கும் எங்கள் கல்யாணம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதே சாக்கில் மாமாக்காரங்க ஊருக்கு போய்ட்டா வரவே மாட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணுவல்ல. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்பப்போ அவங்க இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிற? நல்லா யோசிச்சு பாரு தாத்தா. இப்போ ஜிம்மினுமே, ஆமாம் தாத்தா, இந்த ஐடியா ரோசி சொன்னப்போ எனக்கும் கரெக்டுன்னு தோணுச்சு. என்ன சொல்கிற? அப்படியே அவர் யோசிக்கிறாரு. ஆமாண்டா, கரெக்டாக தான் இருக்குடா. கல்யாணம் பண்ணிட்டா கரெக்டாக தான் இருக்கும். சரி, அப்போ என்ன, வாங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் பேசலாம். உனக்கும் ஜிம்மினுக்கு தானே கல்யாணம், பேசி முடிச்சிடுறேன். எதா தாத்தா? ஏன் ரோசி, என்னாச்சு அப்படி கத்துற? ஐயோ, கல்யாணம் எனக்கும் ஜிமின் மாமாக்கும் கிடையாது. அப்புறம் கல்யாணம்ன்ட்டு நீங்கள் 2 பேர் வந்து தானே பேசுகிறீங்க. உங்கள் 2 பேத்துக்கு தான் கல்யாணம்னு நினச்சிட்டேன் நான். போச்சுடா அப்படின்றார் ஜிமின்னு. ரோசி, டே கிளவா, எதா தாத்தா? சொல்லு. அது வந்து நல்லா கேளு. கல்யாணம் எனக்கும் தாயங் மாமாக்கும், நிம்மிக்கும் ஜிமின் மாமாக்கும், ஜங்குக்கும் வயனுக்கும். புரிஞ்சுதா? இதுதான் ஆர்டர். எல்லார்கிட்டையும் இதை தான் நீ சொல்லணும். அப்படியா? சரி, இப்போ தான் புரியுது. சரி, பேசிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போகிறீங்க. அப்படியே தான் உங்கள் தாத்தா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து ஹாலில் தான் இருக்காங்க. இப்போ தாத்தா, டே எனக்கு ஒரு சூப்பர்பான யோசனை வந்திருக்கு, அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். இப்போ உங்கள் அம்மா அப்புறம் தாயங்கூடப்பா எல்லாருமே. என்னது, என்ன யோசனை? அதுவா, என்னன்னா 2 நாளில் எனக்கு கல்யாணம் இருக்கா? ஆமாம்.
அந்த கல்யாணத்தில் நம்ம பேர பசங்களுக்கோ கல்யாணம் பண்ணிடலாம். இப்போ அவங்க அம்மா அப்புறம் தேங்க் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கல்யாணமா? அதுக்குள்ளே எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து பேரை தேடி கல்யாணம் பண்ண முடியும்? என்ன நீங்கள் என்ன ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? டேய், நான் ஒன்றும் இங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கல. இப்போ என்ன, இவங்கெல்லாம் முறை பசங்க தானே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுடுவோம். என்ன? ஆமாம், இப்போ எதுக்கு அதுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அது இல்லைப்பா, அது எப்படி? இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எப்படி முடியும்? ஏன் முடியாது? எப்படியோ 2 நாளில் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே என் கல்யாணத்துக்கு வரதா போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தோம், அதனால தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடலாம். அதில் என்ன இருக்குது? அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? பா, அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் பசங்களுக்கு இதெல்லாம் விருப்பமானு கூட தெரியலையே. அதெல்லாம் விருப்பம்தான். வேணான்னு எல்லாரையும் கேட்டுப்பாரு. யாராவது ஒருத்தர் வேணான்னு சொன்னால் கூட நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இப்போது தேங்கப்பா தான் அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு. உங்கள் அம்மாவும் தான் எல்லாரையும் பார்க்குறாங்க. என்னடா யாருமே எதுவும் பேச மாட்டேன்றீங்க? அப்போது தாத்தா சொல்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே விருப்பமா? எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே இருக்கீங்க. பட் தேங் மட்டும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன, எப்படி சொன்னல பார்த்தல அப்படின்ற மாதிரி அப்படியே கெத்தா நிற்கிறீங்க. இங்கே நிம்மியா அப்படியே ஜிமினை பார்க்குறா. ஜிமினா எப்படி அப்படின்ட்டு அவரோட ஐயா வந்து விங் பண்ணுறாரு. ஜேகே அப்புறம் நீங்கள் மட்டும் அப்படியே தான் வைக்கப்பட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தாத்தா பார்த்தல, எல்லாருக்குமே விருப்பம்தான், அப்புறம் என்ன, முடிச்சு விட்டுடுவோம். என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எப்படிப்பா இது? இன்னும் என்னடா எப்படிப்பா இது அப்படிப்பா இதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை, பண்ணி முடிச்சிடுறோம், அவ்வளோதான். சரி, நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? சரி பாப்போம், முடிச்சு விட்டுடலாம் அப்படின்றாங்க தேங்க் பேரண்ட்ஸும். இப்போ உங்கள் பேரண்ட்ஸுமே சரி, அப்போ எல்லாருக்கும் விருப்பம்னா எங்களுக்கும் விருப்பம்தான், சரி அப்போ முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது உங்களை பார்க்கணுமே, அப்படியே ஜொலிக்குது உங்கள் ஃபேஸு. ஐயோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ, எப்படியோ முடிச்சு விட்டாங்க, ஐயோ ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிபியா வாயெல்லாம் பல்லு, நிம்மி மட்டும் அப்படியே பார்க்குறா. இதை மட்டும் முறைச்சிட்டே தான் இருக்கும், பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை நான் சரி பண்ணிப்பேன் நிம்மி அப்படின்ட்டு அவரும் உட்காந்துட்ருக்காரு. இப்போ தாத்தா தான், சரி எல்லாரும் கிளம்புங்க, இப்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 கல்யாணம் நடக்கணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம், புரியுதா? போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. எல்லோரும் அப்படியே தான் போயிட்டு மேரேஜ்க்கான திங்ஸை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரோசி தேங்க தான் தேடி போகிறா. தயங்கா ரூமில் ஏதாவது பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஸ்லோவாக போகிறா. என்ன தயாங் மாமா அப்படின்றா. அவரும் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அவர் வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. சொன்னேன்னா இன்னும் 2 நாளில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன்னா, பார்த்தல எப்படி? அவரா சைலண்ட்டாக அப்படியே ரோசியை பார்க்குறாரு. நீ நினச்சிருப்ப இது என்ன பண்ணிடும்ன்ட்டு, பார்த்தல ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்புறம் 2 டேஸில் நம்மளுக்கு கல்யாணம், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ட்டு தயங்கோட காது கிட்ட போயிட்டு சொல்கிறா. தயங்கா அப்படியே பார்க்குறாரு. என்ன லுக்கு அப்படின்ட்டு அவளும் அந்த சேரில் தயங்கோட லேப்பில் உட்கார்றா. இப்போ தயாங்கா, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்ட்டு தயங்கோட நெக்கை வந்துட்டு பிடிக்கிறா. லைக் தயங்க வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. தயங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி லேப்பில் வந்து ரோசி உட்கார்றா. உன்னை கொஞ்சம் போகிறேன் மாமா, அதுக்கு தான் இப்படி உட்காந்துட்ருக்கேன். ஓ அப்படி, சரி அப்போ கொஞ்சம் கொஞ்சடி, கொஞ்சம் தானே வந்த, கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ட்டு அப்படியே தயங்க ஃபேஸை பார்க்குறா. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போறியா இல்லை ஏதாவது? கொஞ்சம் அப்படின்ட்டு ஸ்லோவாக தயங்கோட ஃபேஸ்கிட்ட லீன் ஆகுறா.
என்ன பண்ணிகிட்ருக்க? கிஸ்ஸு சீக்கலையா? ஆமாம், இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ரோஸை தூக்குறாரு. லைக் அவர் ஹிப்பில் உட்கார்ற மாதிரி, ஐ மீன் ஸ்டொமக்கில் உட்கார வச்சு அப்படியே தூக்குறாரு அவளை. அம்மா என்ன? இப்படி கொஞ்சனா எப்படி கொஞ்சணும்னு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு வெடுக்குன்னு ரோஸியா பெட்டில் போடுறாரு. ரோஸியா அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு பார்க்குறா. என்ன எதுக்கு இப்போ வாய்ஸ் உள்ள போகுது? வந்ததுலேருந்து என்னம்மா வாய் பேசிகிட்டு இருக்க? இப்போ என்ன உள்ள போகுது அப்படின்ட்டு அப்படியே மேலே ஹோவர் ஆகுறாரு. அப்பெல்லாம் என்னை துரத்திக்கிட்டே இருப்ப, இப்போ என்னடானா மேலே படுத்துட்ருக்க? அதான் கீழே சொன்னாங்களே உனக்கும் எனக்கும் கல்யாணம்ன்ட்டு. இதுக்கு மேலேயும் அப்படியே இருந்தா எப்படி? அதான் எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரலாம். அதுக்குண்டு இப்படியா? ஏன் தப்பு? காலையில் என்னமோ கேட்ட போல. என்ன கேட்டேன்? தப்பு பண்ணலாமான்னு கேட்டியே. ஐம் ரெடினா, வா தப்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறாரு. ரோஸியா, ஐயோ இது என்னடா இது இப்படி மாறிட்டா இவன்? இரு 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 ஒரு நிமிஷம். இனி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. ஆட்டோ சீக்கிரம் நீயும் ரிமூவ் பண்ணிட்டானா தப்பு பண்ணிடலாம். மாமா இல்லை வேணாம். ஏண்டி காலையில் அவ்வளோ தைரியமாக வந்து கேட்ட, இப்போ என்ன வேணாம் கத்தர்ற? மாமா அப்போ நீ வேணான்னு சொல்லுவ, உன்னை எப்படியாவது மாத்திரம்னு சொல்லி சும்மா எதுவும் ட்ரை பண்ண மாமா, அவ்வளோதான். இப்போவே தப்பு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லை மாமா. ஏண்டி 2 நாளா கல்யாணம் அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி தானே ஏதாவது இருக்கும், அப்போ உனக்கு தைரியம் வந்துடுமா? அது ஆஃப்டர் மேரேஜ், அப்போ என்ன நடந்தாலும் ஓகே தான். இப்போ பிஃபோர் மேரேஜ், அதுக்கு தான் மாமா வேணான்னு சொல்கிறேன். ஆஹா, அப்போ காலையில் வந்து தப்பு பண்ணலாமான்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டே இருந்த. அதான் சொல்லிட்டேனே, உன்னை எப்படியாவது மாத்திரம் ஏதோ ட்ரை பண்ணேன்ட்டு. ஓ, நீ ட்ரை பண்ணதில் நான் மாறிட்டேன். இப்போ எனக்கு தப்பு பண்ண தோணுது. வா தப்பு பண்ணலாம். இல்லை வேணாம். என்ன இல்லை வேணாம் எனக்கு வேணுமே அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் செஸ்ட்டு கிட்ட ப்ளேஸ் பண்ணுறாரு. மாமா சொல்லு வையன் அப்படின்ட்டு அப்படியே தான் உங்கள் செஸ்ட்டு கிட்டலாம் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு கூசுது தயாங்க. கூசட்டும், ஒரு தப்பும் இல்லையே, கூசட்டும் அப்படின்ட்டு உங்கள் ஹூக் கிட்ட போகுது அவரோட ஃபிங்கர்ஸு. மாமா சொல்லுடி அப்படின்ட்டு அப்படியே மேலே இருக்கிற ஹூக்கை ரிமூவ் பண்ணுறாரு. மாமா ஏய், உனக்கு இங்கே ஒரு மச்சம் இருக்கு. ஐயோ என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு வெடுக்குன்னு தள்ளி விடுறீங்க. என்ன நீ தள்ளி விட்டுட்டு போற? இதோ பாரு, நான் ஏதோ காலையில் அப்படி சும்மா சொன்னேன், அதுக்குன்ட்டு இப்படியா? இரு நான் போகிறேன் இரு போகலாம் இரு. இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு ரோசி அப்படியே ஓடி இருப்பா. இங்கே தயங்கா செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காரு விழுந்து. ப்ளே பண்ணுறாளா? இனிமேல் என்கிட்ட வந்து ப்ளே பண்ணுவேன் நீயே அப்படின்ட்டு அப்படியே தான் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு அவர். இந்த சைடு ஜிமின் அப்புறம் நிம்மியை பார்த்தா 2 பேரும் வெயில தான் நின்றுட்டு இருக்காங்க. ஜிமினா ஆக்வர்ட் ஸ்மைலில் நின்றுட்டு இருக்காரு. நிம்மியா முறைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஏண்டி எதுக்குடி அப்படி போட்டு என்னை முறைச்சிட்ருக்க? இது உன்னோட பிளான் தானே? தாத்தாக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது நீ தானே? அதுவா, ஆப்வியஸ்லி நான் தானே சொல்லணும்னு தோணுது, ஆனால் நான் கிடையாதுடி. என்ன நீ இல்லையா? ஆண்டி இல்லை, ஆக்சுவலி இது ரோஸியோட பிளானு. அதில் எனக்கு ஹெல்ப் கேட்டால் நானும் ஓகேன்னு சொல்லி 2 பேரும் போய் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஓ, இதில் ரோசியோட ஹேண்டுமே இருக்கா? ஹேண்ட் இல்லை, அவள் தான் மெயின் கால்பரேட். இதில் ஏன் ஹேண்ட் மட்டும்தான் இருக்கு. அவள் தயங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பிளான் போட்டுட்டாளா? அஃப்கோர்ஸ் டி, ட்ரூ லவ் இல்லையா? ஸோ அதனால தான் ரோசி இவ்வளோ போராடி அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சு அதுலேயும் ஜெயிச்சிட்டா. பா, என்ன லவ்! தயங் வாழ போகிறான்ல இந்த மாதிரி ஒரு கேர்ளை வச்சுக்கிட்டு. எங்கள் நிமிகா அப்படியே ப்ராசஸ் ஆகுது. என்ன சொன்ன? யாடி பாரு, இவ்வளோ லவ் பண்ணுற பொண்ணை தயங் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அவன் எவ்வளோ லக்கி இல்லை? அவனை நினச்சா எனக்கே ரொம்ப பொசசிவாக இருக்குடி. வாட் எ லவ்! இப்போ என்ன உனக்கு? ஒன்றும் இல்லடி, அவங்களோட லவ்வை பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி, அப்போ போயிட்டு ரோசியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நம்பி போகிறா. இருடி, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு கோவப்பட்டு போகிற? அதான் சொல்கிறல்ல, ரோசி லவ் தான் செம்ம பியோரு வேற லெவலு என்னென்னமோ சொல்கிறல்ல. போய் ரோசியை கல்யாணம் பண்ணிக்கோ. சி, அது எப்படி முடியும்? ரோசிக்கு தான் தயங்க பிடிச்சிருக்கே. நான் அப்படிலாம் யோசிச்சா சி அது ரொம்ப தவறு இல்லை. ஓ, இல்லைன்னா ரோசியை கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படி தானே? அது அப்படி கிடையாது நிம்மி அப்படின்ட்டு அப்படியே நிம்மி ஃபேஸை பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு புரியுது அவள் பொசஸில் தான் இதெல்லாம் பேசுகிறா. ஏன்னா அவளோட ஃபேஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்கு. எதுக்கு அவ்வளோ கோவமாக பார்க்குற? சி விடு என் கையை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மி போகிறா. இருடி, ஏன் கோவப்படுற? நான் கூட என்னதான் லவ் பண்ணுற, என் பின்னாடியே சுத்துற, ஏதாவது பார்த்து பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் நீ ரோசியை பற்றி பேசுகிறல்ல. போயிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஓஹோ, பொசஸ் ஆகுதோ? கரெக்டு. டே ஜெமினா, நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கு. அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கட. நிம்மி, அது என்னன்னா, நான் ரோசி விரும்பலடி. நான் முதல்ல பார்த்தது உன்னை தான் லவ் பண்ணேன். பார்த்ததும் உன்னை தான் விரும்பினேன். ஆக்சுவலி எனக்கு நீ தான் வேணும். நான் ஜஸ்ட் ரோசி லவ் பண்ணா, ஸோ அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்து வச்சு தயங்கியும் அவள் பிடிச்சிட்டா. அதை தான் சொல்ல விரும்பினே தவிர எனக்கு ரோசி வேணும்னு சொல்லலடி. என்னோட லவ் எப்பவுமே நீ தான், என் ஹார்ட்டில் எப்பவுமே நீ தான். நிம்மியா அப்படியே ஜிம்னை பார்த்து முறைக்கிறா. ஏண்டி எதுக்கு இப்படி முறைச்சிட்ருக்க? நீ சரியானவன். ரோசியும் பார்க்குற, என்னையும் பார்க்குறல்ல. சி, என்னடி பேசிகிட்டு இருக்க? தயாங் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுடி ரோசி. நான் எப்படி பார்ப்பேன்? என்னோட பிரதர்டி அவன். அப்போ அவளோட லவ் மட்டும் பியூர் அது இதுன்னு சொல்கிற? ஐயோ, உனக்கு நான் சொல்கிறது சுத்தமாக புரியல போல. இல்லை, நீ அப்படி தான் சொல்கிற. ஷபா, அப்படி கிடையாதுடி. இப்போ நிம்மி ஜெமினோட காலரை பிடிக்கிறா. இதோ பாரு, நீ யாரோட லவ் பெருசு கம்மி, அவங்கள அட்மையர் பண்ணுற, இவங்கள அட்மையர் பண்ணுற, இந்த கதையில எடுத்துகிட்டு என்கிட்ட வந்துடாத. நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன. நானும் பிடிக்காத மாதிரி அப்படி இப்படின்னு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. எனக்குமே உன்னை பிடிக்கும் தான். என் முன்னாடி இன்னொரு பொண்ணு ஓட லவ் பெருசுன்னு பேசாத. அது என் அக்காவாக இருந்தாலும் என் தங்கச்சியாக இருந்தாலும் பொசஸ் ஆகுது, பிடிக்கல. அதுவும் நான் கல்யாணம் பண்ண போகிறாம பேசினா சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. அதான் காண்டாயிட்டேன். நீ என்னவன்? இன்னும் 2 டேஸில் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் இருக்குது தெரியும்ல. சும்மா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்னை காண்டு பண்ணணும்னு பார்த்தேன்னா அப்படி கடிச்சிடுவேன், புரிஞ்சுதா? இப்போ ஜெமினா அப்படி சிரிச்சுக்கிட்டே, எப்படி காண்டு பண்ணா கடிச்சிடுவியா? எப்படி கடிப்ப? எப்படி கடிப்ப? எப்படி? இப்போ நிம்மியா வெடுக்குன்னு ஜிமினோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறா. ஜிமினோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. அவளா ஜிமினோட லிப்ஸை அப்படியே சக் பண்ணிட்டு இருக்கா.
அவரும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிக்கிட்டு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு செம்ம டீப் கிஸ் போகுது. ஒரு 5 minutes கிட்ட 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க லிப்ஸ் அப்படி ஏட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கிஸ் பிரேக் ஆகுது. இப்படி தான் கடிப்பேன். நீ என்னவன் புரியுதா? புரியுதுடி. இந்த கடி எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே தான் நிம்மி அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இங்கே நிம்மியா அப்படிதான் வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடிருப்பா. இந்த சைடு ஜங்குகா பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஏதோ சம் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குகா அப்படியே வந்துட்டு ஸ்லோவாக அவரோட ஹேண்ட்ஸ் அவரோட ஹிப்பு கிட்ட விட்டுட்டு அப்படியே கிட்ட அணைச்சிக்கிறாரு. இப்போ வயன் மாமா அப்படின்றா. செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டி. காலையில் சொன்ன தாத்தாவோட டெசிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ லைக் திஸ் டெசிஷன். இதெல்லாம் நடக்க ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு 2 அண்ணா. டேங்குக்கு மேரேஜ் ஆகணும், ஜிமினுக்கு மேரேஜ் ஆகணும். அப்புறம் தான் நமக்கு கண்டிப்பாக நிறைய டைம் ஆகும்னு நினச்சேன். பட் 2 நாளில் நீ எனக்கு சொந்தம் ஆக போகிற. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வயன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் தான் மாமா, நம்ம மேரேஜ்க்கு நிறைய டைம் ஆகும். அக்காவுக்குலாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன். பார்த்தா தாத்தா இப்படி சொன்னதும் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு சந்தோஷத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு மாமா. அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிற்க வைக்கிறாரு. அப்படியா? கையும் ஓடலை காலும் ஓடலையா அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே உங்களை தூக்கி அந்த டேபிளில் தான் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. எனக்கும் சேம் சிச்சுவேஷன் தான். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்கு காலர் போன் அப்படின்ட்டு எல்லா பிளேஸையும் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஹெட் அப்படியே பேக்கில் வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் முந்தானி எடுத்துகிட்டு உங்களோட க்ளீவேஜ் கிட்ட தான் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் டெம்ப்ட் ஆகுறீங்க. மாமா மாமா ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். அதான் லெட் மீ டூ இட் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்டொமக் அங்கெல்லாமே அப்படியே கிஸ்ஸஸாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு சுத்தமாக முடியல, செம்மையாக டெம்ப்ட் ஆகுது. அப்போ ஜங்குக் தான் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு முடியல போதும், இல்லைனா 2 நாள் கழித்து நடக்க வேண்டியது இன்றைக்கே நடந்துடும். ஆக்சுவலி இன்றைக்கே நடந்தால் கூட எனக்கு ஓகே தாண்டி. பட் வெட்டிங் நைட் அன்னைக்கு அந்த டெக்கரேட்டட் பெட்டில் நீயும் நானும் அப்படியே உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இதெல்லாம் பண்ணா அந்த ஃபீலை வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இதை இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன். பட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகிறேன். முடியல. 2 நாள் கழிச்சு இது கண்டிப்பாக இருக்கும், நல்ல பங்கமாக இருக்கும். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணணுமா? அப்படி இருக்கவா எனக்கு? பட் பண்ணிதான் ஆகணும்.
சரி, அப்போது பி ரெடி ஃபார் இட். 2 days கழிச்சு இதெல்லாம் நம்மளுக்கு பங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறாரு. நீங்களா வெக்கப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தான் 2 days வந்து பாஸ் ஆகிருந்துருக்கோம். இன்றைக்கி உங்கள் மேரேஜ்க்கான டே. எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு சைடு மேரேஜ், உங்கள் 3 பேருக்கும் மேரேஜு. அப்படியே தான் நீங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு மண்டபத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப ப்ரிட்டியாக மேரேஜ்க்கான ரிச்சுவல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது அட் எ டைமில் எல்லோரும் எல்லாத்துக்கும் தாலி கட்டுறாங்க. லைக் தாத்தா பாட்டிக்கு, தாங் வந்து ரோசிக்கு, ஜிமின் நிம்மிக்கு, ஜேகே உங்களுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்கள் மேரேஜ் வந்து போயிருந்துருக்கோம். அப்படியே தான் மேரேஜ்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு எல்லாம் வீட்டில் சம் ஒர்க் தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ரோசி அப்புறம் நீங்கள் நிம்மி 3 பேர் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ரோசி தான் அப்படியே உதவிச்சிக்கிறா. இப்போ நிம்மி, ரோசி ரோசி என்ன நிம்மி, என்னடி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லு என்ன? தேங்க் மாமா பற்றியா? அவர் ஆக்செப்ட் பண்ணுவாரோ மாட்டாரோ அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறியா என்ன? இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடி? அதுவா, அது வந்து ரோசி சொல்லி தொலை என்னன்னு. வயன் இருக்காளே அவள் சின்ன பொண்ணு. ஆமாம் சின்ன பொண்ணு, சொல்லிடி. அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சொல்லிடி. அது என்ன சின்ன பொண்ணு? சரி சொல்கிறேன். அன்னைக்கு தயாங் மாமா அது வந்து என்னை பெட்டில் படுக்க வச்சு மேலே ஓவராகி தப்பு பண்ணலாமான்னு கேட்டாருடி. என்ன? ஆக்சுவலி எந்த தான் தப்பு, நான் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அவரும் அதுக்கு ஓகே பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சாருடி. அடியே, அப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிஞ்சிச்சா என்ன? இல்லை இல்லை இல்லை, சி அதெல்லாம் எதுவும் நடக்கலை. நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அப்பா நல்ல வேலை, எங்கே எந்தாவது முடிஞ்சிருக்குமோன்னு பயந்தேன். அதெல்லாம் இல்லைடி, நான் வந்துட்டேன். சரி, இப்போ அதுக்கு என்ன? அதான் அவர் உங்களை ஓகே பண்ணிட்டாரே, அப்போ ஹாப்பியாக இருக்க வேண்டியது தானே? அது இல்லடி, அவ்வளோ நாளாக என்ன பிடிக்கல, வெளியில் போ அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார். திடீர்னு அப்படி பிஹேவ் பண்ணதும் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இதே தான் உன் பொழப்பு. ஆக்செப்ட் பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு யோசிப்பா, பண்ணிட்டா ஏன் பண்ணிட்டான்னு யோசிக்கோ. முடியலடி உன்னை வச்சுக்கிட்டு. போடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறான். இப்போ ரோசி, இனிமே ஆமாம் உன்னோட கதை என்ன? ஜிமினுக்கு பிடிக்கும், அது எனக்கு தெரியும். ஆனால் நீ எதுவுமே சொல்லாமலே இருந்தியே. அப்போது ஜிமினை நீ தள்ளி வைக்க போறியா கொஞ்ச நாளைக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குமே ஜிமினை பிடிக்கும்ன்ட்டு ஜிமினுக்கு சொல்லிட்டேன். என்ன? ஆமாம் சொல்லிட்டேன். வாவ் நிம்மி, சூப்பர் டீடு. அவளை அப்படியே லைட்டாக சிரிக்கிறா. அப்படியே 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. இதுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையே, 2 பேருக்கும் 2 பேரை பிடிக்கும். அப்புறம் என்ன, இவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி நைட் கண்டிப்பாக பங்கமாக இருக்கும்டி. எங்க நீங்களா அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அது வந்து அக்கா, போதும் போதும் போதும், அது எங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கா செம்ம ஆக்வர்ட்னஸ். அப்படியே தான் அன்றைக்கி ஈவினிங்கு அவங்க 3 பேரையுமே வந்துட்டு செம்மையாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லைக் உங்கள் வெட்டிங் நைட்காக தான். அப்படியே தான் நைட்டு போல் உங்களை வந்து உங்கள் ரூம்க்குலாம் அனுப்பிடுறாங்க. ரோசியா அப்படியே தேங்க ரூம்குள்ளே போகிறா. அப்படியே பயந்துக்கிட்டே தான் போகிறா. தேங்கா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன வா, அங்கேயே நின்றுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வரேன் வரேன் அப்படின்ட்டு அந்த டோரை போட்டுட்டு அப்படியே வந்து தேங்க் பக்கத்தில் உட்காடுறீங்க. என்னடி, எதுக்கு ஏதோ பயந்த மாதிரியே மூஞ்ச வச்சுருக்க? அப்படியே ஓர கண்ணால் பார்க்குறா. சரியப்போ அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ரோசி பக்கத்தில் உட்கார்றாரு. அம்மா என்ன? அது வந்து நீ இப்படியே தான் வந்து போயின்னு பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்ட்டு அப்படியே பெட்டில் தள்ளி மேலே ஹோராகிறாரு. மாமா ஒரு நிமிஷம். என்னடி 2 நாளுக்கு முன்னாடியே தப்பு பண்ணலாமான்னு கேட்டுட்டு இப்போ வந்து 1 நிமிஷம், 1 செகண்டு, 1 ஹார்னு என்ன? ஒரே ஒரு சின்ன டவுட்டு, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறியா? என்ன சொல்லு. இல்லை
எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தாலே வெளியில் துரத்திடுவ. இப்போ என்ன திடீர்னு இப்படி மாறிட்ட? அதுவா, உன்னை பிடிக்காத அப்படிலாம் கிடையாது ரோசி. ஆக்சுவலி எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா நீயா வந்து என்ன பிடிக்கும்னு சொன்னேன். ஸோ அதான் நானும் முறை பண்ணாச்சேன்ட்டு ப்ளே பண்ணேன், அவ்வளோதான். என்ன? ஆமாம், ப்ளே பண்ணதுக்கப்புறம் எனக்கு நானே அப்படி செம்மையாக சிரிப்பேன் தெரியுமா. அன்றைக்கி கூட தப்பு பண்ணலாமான்னு சொல்லி அப்படி பண்ணேன்ல, அன்றைக்கி சிரிப்பு எனக்கு தாங்கலை. நீ போனதுக்கப்புறம் அப்படி சிரித்தேன். அப்போ எல்லாமே வேணும்னுக்கே பண்ணியா? ஆமாண்டி, பின்ன வேணும்னுக்கே பண்ணாமல் உன்னை பிடிக்கவே இல்லைன்னா எப்படி உன் கூட அப்படி இப்படின்லாம் இருப்பேன் சொல்ல? ஆமாம்ல, நீ என்ன டீஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்ட. டீஸ் தான் பண்ண, யார் இல்லைன்னு சொன்னது? அப்படி கிடையாது, என்னை பிடிக்கலன்னு சொன்னால அதுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் சும்மாடி. பிடிக்காமலையா இப்படி உன் மேலே படுத்துட்ருக்கேன்? ஆமாம். ரோசி, அதான் தெரிஞ்சுக்கிட்டல. இனி என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. வெரி குட். சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே தான் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டீப்பாக போகுது. உங்கள் நெக்கு, காலர் போன், உங்கள் ஸ்டொமக் அப்படின்ட்டு எவ்ரிவேர் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மெல்ட் ஆகுறீங்க. இப்போ அப்படியே தான் உங்களோட ஒரு க்ளாத்தும் ரிமூவ் பண்ணுறாரு. ஏய், செம்மையாக இருக்கடி. நான் எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி இருக்க. எனக்கு முடியல. ஸோ ஷல் வி? ரெடியாக இருக்கியா? ஐம் கோனா இன்சர்ட் நவ். ரோசியுமே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுறா. அப்படியே தான் அவர் டப்புன்னு இன்சர்ட் பண்ணியிருப்பார். அப்படியே தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. இங்கே ஜிமின் சைடு பார்த்தா ஜிமின் அப்புறம் நிம்மி 2 பேரும் பெட்டில் தான் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தரை. இப்போ ஜிமினா பவுட்டி லிப்ஸ் வச்சுக்கிட்டு, எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்ப? ஏன்டி வெட்டிங் நைட்டில் வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? 2 நாளைக்கு முன்னாடி நீ அவங்களோட லவ் பெருசு இவங்களோட லவ் பெருசுன்னு பேசினல, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்டு. ஏய், ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அன்றைக்கே கொடுத்துட்டாலடி. இன்னைக்கு நம்ம வெட்டிங் நைட்டுடி. அந்த சைடு தயாங்கும் இந்த சைடு ஜேகே இந்நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கடி. எனக்கு மட்டும் ஏன்டி இந்த சோதனை? ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ண நிம்மே. பண்ணுறேன் பார்த்து பண்ணுறேன். இதை பாரு, நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கடி. அன்றைக்கே நீ எனக்கு கிஸ் எல்லாம் பண்ண, அன்றைக்கே அந்த சண்டை முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம வெட்டிங் நைட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுவோமா அப்படின்ட்டு அடி கிட்ட வந்து உட்கார்றாரு. ஆவோம். அடியே என்னடி எதுக்கு எடுத்தாலும் சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்லிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட, என்னோட ஸ்டைல் தான் கரெக்டு அப்படின்ட்டு நிம்மியை வந்துட்டு வெடுக்குன்னு பெட்டில் தள்ளுறாரு. அவளை அப்படியே பார்க்குறா. ஏய் என்ன? என்னண்ணா இது? என்னோட வே ஆஃப் ரொமான்ஸ்ன்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு அவர் வெடுக்குன்னு நிம்மியோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவளும் அப்படியே தான் கிஸ் பேக் பண்ணுறா. இப்போது அந்த கிஸ் வந்து அப்படியே பிரேக் ஆகுது. ஏய், நீயும் எனக்கு கிஸ் பேக் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாத. எவ்ரிதிங் முடிஞ்சிருச்சு. வெட்டிங் நைட் இன்னைக்கு. ஸோ ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிற? இப்போ நிம்மியுமே சிரிச்சுக்கிட்டே பண்ணலாமே மாமா. என்ன சொன்ன? பண்ணலாமேன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து மாமா. ஹே, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்டி நீ மாமான்னு கூப்பிட்டு.
அப்படியா? ஐயோ, அப்படிதான் பொண்டாட்டி. ஸோ ஷெல்வி அப்படின்றா. அப்படியேதான் ஜெபினும் நீங்களும் வந்துட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. எங்கள் ஜேகேவை பார்த்தா நீங்கள் ரூம்குள்ளே போனதும் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு டைரெக்டாக பெட்டுக்கு தான் போகிறாரு. அப்படியே தான் வேக வேகமாக உங்களோட நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா மாமா 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 இருங்க மாமா. ஏ என்னடி நல்லா மூடாக இருக்கும்போது இருங்க மாமா நொறுங்க மாமா. என்ன மாமா அன்றைக்கி என்ன சொன்னீங்க? அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தான் இதெல்லாம்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா டைரக்டாக இப்படி என்னம்மாம்மா? ஆஹா, அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் வேறடி. அன்றைக்கி ஒன்று சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வேற. இன்னைக்கு முடியலடி, புரிஞ்சுக்கோவா? ஏன் மாமா? என்னடி உன்னை பார்த்தாலே மூட் ஆகுதுடி. உனக்கு ஒன்று தெரியுதா? ஐ எம் லிட்ரலி ஹார்ட். ஹார்டு, புரிஞ்சுக்கோ. சரி, அப்போ இது முடிஞ்சிச்சு, அப்புறம் நம்ம பேசலாமா? பேசலாம். லைஃப் லாங் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இன்னைக்கு பண்ணுறது தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ என்னோடய ஒர்க் என்ன பண்ண விடு அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட வந்துட்டு அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட டங் வச்சு நெவில் கிட்டலாம் ப்ளே பண்ணுறாரு. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் அவர் உங்களை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்துருப்பார். அந்த நைட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாட்டாக போயிருந்துருக்கும். அப்படியே தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி தான் வெளியில் வரீங்க. 3 பேர் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரோசிதா குடுன்னு ஓடி வரா. என்ன நிம்மி, எல்லாம் நல்லபடி போச்சா? போச்சு உனக்கு? போச்சு அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் வயனை பார்க்குறாங்க. இதுகிட்ட கேட்கவே வேணாம், பார்த்தாலே தெரியுது நெக்கு பூரா கடிச்சு வச்சுருக்கான். ஆமாம் ரோசி, கேட்கவே வேணாம், நெக்கு பூரா பைட்ஸாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு அகைன் ஆக்வர்டாக இருக்குது. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு என்னை மட்டும் இப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுடி. பார்த்ததும் உனக்குல அவ்வளோ பைட் மார்க்ஸ் இருக்கா? அதான் சும்மா உன்னை அப்படி கிண்டல் பண்ணலாமேன்னு பண்ணோம், அவ்வளோதான் தவிர உன்னை மட்டும் தனியாக வச்சுட்டு கிண்டல் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கல. சரி சொல்லு நைட்டு எப்படிலாம் போச்சு? போது என்ன ஓட்டினது அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டுருங்க. ரோசினி உங்களை பார்த்து அவங்களும் அப்படியே தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட் வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன் ஷாட் அப்படின்றதுனால என்னால் நிறைய திங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண முடியல. லைக் வந்துட்டு விமன் குக்கோட பாண்டு நிறைய காட்டுறது அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ண முடியல. சிம்பிளாக அவங்களோட பேர்ஸ்க்கான விஷயம் மட்டும்தான் நான் வந்து பேசினேன். இல்லைனா ஒரு 3 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போட்டிருக்கலாம். பட் நான் டெலகிராம் குரூப்பில் ஒன் ஷாட்டாக போடுறதா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேனா. சரி எதுக்கு அகெயின் நெக்ஸ்ட் எப்போயாவது விமன் குக்கு ஒரு 3 ஷார்ட்ஸ் ஆர் 5 ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஷாட்டாகவே இதை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினச்சி தான் இதை வந்து இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். டிசப்பாயிண்ட்டாக இருந்திருக்குன்னா சாரி. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை கொஞ்சம் கவர் பண்ண தான் ட்ரை பண்ணேன்டா. நம்ம பிடிஎஸோட பாண்டு தான் அவ்வளோவா காட்டலன்னு எனக்கு ஃபீல் ஆன விஷயம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து விமன் குக் போடுறதா இருந்தால் ஒன் ஷாட்டில் கம்ப்ளீட் பண்ண முடியலடா, அது எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதா இருந்தால் 3 ஷார்ட்ஸில் 5 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து நான் வந்து இது கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணி நான் வந்து பண்ணுறேன். அண்ட் நடுவில் எங்கேயாவது வந்து நேம்ஸ் கிட்ட வயனன் கூட மாற்றி சொல்லியிருப்பேன். ரோசி நிம்மி பிளேஸில் வயனன் கூட சொல்லியிருப்பேன் எங்கேயாச்சும். ஏன்னா பழக்க தோஷத்தில் அங்கே ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சாரி மாற்றி சொல்லியிருந்தா. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான்டா. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னென்னு சொல்லுங்கள்.
அதே தான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஒன் ஷாட்டில் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ண முடியலடா. ரொம்ப லென்த்தாக போகுது. நான் பேசுகிறேன் பேசிக்கிட்டே இருக்கேன். இது வந்து கதை முடியவே மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சரி ஓகே நம்ம வந்து போதும் ஸ்டாப் பண்ணிடலாம், இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு தோணுச்சா. அதான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் இங்கேவே. ஆக்சுவலி எதுக்கு இதை பண்ணேன் இப்போனா, கமெண்ட்ஸில் வந்துட்டு மாமா ஸ்டைலில் ஜேகேக்கு போடுங்க, ஜிமின் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்களா. சரி அதனால தான் நான் வீமன் குக்கு எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஒன் ஷாட்டில் முடிக்க முடியலடா. நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் இருந்தது இல்லையா, அப்போல்லாம் வந்து 2 ஹீரோ 3 ஹீரோலாம் இருந்தால் நான் 2 ஷார்ட்ஸ் 3 ஷார்ட்ஸாக தான் போட்டேன். அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ சொதப்பிடுச்சு. ஒன் ஷாட்டில் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் முடியல, பெருசாக போகுது. இட்ஸ் அ லேர்னிங். ஓகே, லேர்ன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. சரி, வள கொலக்கலான்னு பேச வேணாம். ஓகே, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.